அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நபிமார்கள் வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியின் மூலமாக பல செய்திகளை நாம் அறிந்தோம். ஆரம்பமாக இந்த உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது, இறை தூதர்கள் என்றால் யார், அவர்களுடைய இலக்கணங்கள் என்ன, அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, அவர்களுக்கு இறைவனிடமிருந்து எவ்வாறு செய்திகள் வந்து சேருகின்றன, அதுபோக இறை தூதர்களுடைய பின்பற்ற வேண்டிய அவசியம் என்ன என்பன போன்ற அடிப்படையான செய்திகளை அறிந்துவிட்டு சில நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் இதுவரை அறிந்திருக்கிறோம். இந்த வரலாறுகளில் கடைசியாக நேற்றைய தினம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் ஒரு பகுதியை அறிந்திருக்கிறோம். இன்னும் சில பகுதி மிச்சமாக இருக்கிறது. இந்த எஞ்சிய பகுதிகளை இன்றைக்கு பார்க்காமல் நாம் தொடர்ந்து நடத்த இருக்கிறோம் இல்லையா, அந்த தொடர்ல அதை பார்த்துக் கொள்ளலாம். இன்றைக்கு என்ன என்று சொன்னால், இதுவரைக்கும் அந்த வரலாறிலிருந்து நம்ம என்ன பாடம் பெறணும். இந்த வரலாறுகளை கேட்பது சும்மா ரசிச்சுட்டு போறதுக்காக அல்லாஹ் வரலாறு சொல்வது இல்லை. அல்லாஹ் நமக்கு இந்த வரலாறுகளை சொல்லிட்டு என்ன செய்யறான்னு கேட்டா, இவர்களுடைய வரலாறுகளிலே உங்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது. யாருடைய வரலாறு இதுவரைக்கும் உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சோ அந்த வரலாறுகளிலையும், யாருடைய வரலாறு இனிமேல் சொல்லப்பட இருக்கிறதோ இன்ஷா அல்லாஹ் அந்த வரலாறுகளையும் எதுக்கு அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, ஒரு கதையாக கேட்டு ரசிக்கிறதுக்கு சொல்லவே இல்லை. அதுல உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எடுத்து நடக்கணும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அந்த வரலாறுகளை சொல்றான். இன்றைய தினம் நாளைக்கு நோன்பு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம கடைசி நோன்பாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இல்ல நாளை இரவு நோன்பாக இருக்க சந்தேகத்துக்குரியதா இருக்கிற காரணத்தினால நம்ம இன்னைக்கு கடைசி ஆக்கி இருக்கிறோம். அதனால இன்றைக்கு நம்ம நிறைவாக சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா, அனுப்பப்பட்ட எல்லா தூதர்களும் ஜக்கரியா நபியுடைய அப்படி மிச்சமா வச்சுக்கிறீங்க. 22ஆம் தேதியிலிருந்து வார வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ஜக்கரியா நபியுடைய விடுபட்டதிலிருந்து வரும், மீது உள்ள நபிமார்கள் வரிசையா வந்துடும். இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை அல்லாஹ் அனுப்பிய எல்லா தூதர்களுமே ஒரே ஒரு அடிப்படையை நிலைநாட்டத்தான் வந்தார்கள். அடிப்படையான விஷயம் ஒண்ணுதான். அது என்ன அடிப்படையான விஷயம்? அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் இந்த உலகத்தை படைச்சான், அவன் தான் இந்த உலகத்தை கண்காணிக்கிறான், அவனுக்கு மாத்திரம்தான் எல்லா ஆற்றலும் இருக்கிறது, அவனை தவிர யாரையும் வணங்கவோ வழிபடவோ பிரார்த்திக்கவோ நேர்ச்சை செய்யவோ கும்பிடவோ கூடாது. இந்த ஒரு அடிப்படையை தான் எல்லா தூதர்களும் சொன்னார்கள். ஒவ்வொரு தூதருடைய போதனைகளை உங்களுக்கு எடுத்து காட்டணும். அவங்க வேற வேற தப்புகளை சுட்டி காட்டும் பொழுது கூட முதல் விஷயமாக அவர்கள் சொன்னது என்னன்னு கேட்டா, அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, அல்லாஹ் மட்டும் வணங்குங்க. இதைத்தான் அவங்க சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க. இந்த அல்லாஹ் மட்டும் வணங்குறதோட இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொன்னாங்க. இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சிடும், ஒரு நாள் இந்த உலகம் அழிக்கப்பட்டு விடும், இதன் பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையில நீங்கள் எல்லாம் மாட்டிக்கொள்வீர்கள். இறை தூதர்கள் சொன்ன அடிப்படையான விஷயம் இந்த ரெண்டு அடிப்படை தான். அல்லாஹ் சொன்னாங்க, ஆகிரத்தை சொன்னாங்க, மறுமைன்னு ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்தை அழிக்கப்பட்ட பிறகு முதல் மனிதரிலிருந்து இறுதி வரை வருகிற அவ்வளவு மக்களையும் அல்லாஹ் எழுப்பி அவனுக்கு லேசு. முதலாக படைக்கிறது தான் கஷ்டம், இரண்டாவது தடவை திரும்ப உண்டாக்குவது லேசு. நம்மை எழுப்பி ஒவ்வொரு விஷயத்துக்கு இறைவன் கேள்வி கேட்பான். கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை, அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த மக்கள் மத்தியில் வைத்து விசாரணை நடைபெறும். இதைத்தான் எல்லா தூதர்களும் சொன்னார்கள். ஆனா ஒரு துரதிர்ஷ்டம் என்னன்னு கேட்டா, அப்படி சொன்ன தூதர்களையே அந்த கொள்கையை குளிதோண்டி புதைப்பதற்கு கருவியாக ஆக்கிவிட்டார்கள். எல்லா ஒரு இறை தூதருடைய போதும் உலகத்துக்கு கரெக்டா மக்கள் நடப்பார்களேயானால், ஒரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் போதும். அவர் போதனைப்படி அவர் பிள்ளைங்க நடப்பாங்க, அவங்க பிள்ளைங்க அந்த போதனைப்படி நடப்பாங்க, அவங்க பிள்ளைங்க அந்த போதனைப்படி நடப்பாங்க இருந்தா அடுத்தடுத்து தூதர்கள் வர வேண்டிய தேவையில்லை. இவ்வளவு தூதர்களை, ஆயிரக்கணக்கான தூதர்களை தொடர்ந்து அல்லாஹ் எதுக்கு அனுப்புனான்னு கேட்டா,
ஒரு தூதர் மரணித்த பிறகு, இறந்து போன பிறகு அவரையே கடவுளாக்கி விட்டார்கள். இதுதான் கோளாறு. அவரை எந்த தூதர் வந்து ஒரு இறைவனை வணங்குங்கள் என்று சொன்னாரோ அவரை பிடிச்சி ஒரு சிலையாகவோ சமாதியாகவோ வைத்து அவரை வழிபடக்கூடியவர்களாக மக்கள் மாறும் பொழுது இன்னொருவர் வந்து அதை தடுக்கிறார், இன்னொருவர் வந்து அதை எதிர்க்கிறார். இதனாலதான் இவ்வளவு தூதர் வழங்கிறோம். இவ்வளவு தூதர் எதுக்கு? உலகத்துக்குலாம் ஒருத்தர் பத்தாதா? போதும். எப்ப போதும்? நாம கரெக்டா நடந்திருந்தா போதும். நாம என்ன செய்யறோம்? மனிதர்கள் என்ன செய்யறோம் கேட்டா, ஒரு ஆள் மீது, ஒரு மனிதர் மீது அன்பு மேலிடும் பொழுது அவரை என்னமோ தெய்வீக அம்சம் பெற்றவராக, வழிபாட்டுக்குரியவராக, மரியாதைக்குரியவராக முதல்ல கருதுவோம். அப்புறமேல் வழிபாட்டுக்குரியவராக கருதுவோம். அப்புறமேல் வணக்கத்திற்குரியவராக்கி அவரை கடவுள்ங்கிற நிலையில கொண்டு நிப்பாட்டிடுவோம். இந்த பலவீனத்தினால மனுஷன் தடுமாறும் பொழுதெல்லாம் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவதற்கு அனுப்ப தேவையே இல்லை. ஒரு தடவை அனுப்பிட்டேன்ல, தொலைஞ்சு போங்கடான்றலாம். நாம் நரகத்திற்கு போயிடக்கூடாது என்ற கருணையின் காரணமாக அல்லாஹ் ஏராளமான தூதர்களை அனுப்பினான் என்பதும் இதுல ஒவ்வொரு நபிமார்களும் சொன்ன போதனையில் நீங்க விளக்கிறீங்க. இதுல இப்ராஹிம் நபியுடைய போதனையை சொல்லும் பொழுது ஒரு செய்தி உங்களுக்கு நினைவூட்டப்பட்டது. காபத்துல்லாவில் இப்ராஹிம் நபியவே சிலையை நிறுத்தியிருந்தாங்க. இதுக்கு சான்று என்னன்னு கேட்டா, காபா ஆலயத்துக்குள்ள ஒரு இறைவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட முதல் ஆலயத்துல இப்ராஹிம் நபியையும் இஸ்மாயில் நபியையும் அவங்கள கடவுளாக நிறுத்தி வழிபடுற அளவுக்கு அந்த மக்கள் ஆயிட்டார்கள் என்பதையும் நம்ம பார்த்தோம். அப்ப எல்லா நபிமார்களும் இதை மாற்றி அமைக்கத்தான் வந்தாங்க. அதோட அந்தந்த சமுதாயத்தில் உள்ள தீமைகளை சுட்டி காட்டினாங்க. இந்த அடிப்படையான இந்த விஷயத்தை சொல்லுவதோட ஒரு சமுதாயத்தில் எந்த தப்பு இருக்கிறதோ அந்த தப்பை திருத்துவதற்காக வேண்டி நபிமார்கள் வந்தார்கள் என்பது பொதுவா தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். மொத்த நபிமார்கள் வரலாறுல இருந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். தனித்தனி நபிமார்கள் வரலாறுல இருந்து சொல்லப்பட்ட வரலாறுல இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. அதிலிருந்து நம்ம என்ன பாடம் படிக்கணும்? எந்த மனிதனா இருந்தாலும் அவன் வந்து சிலிப்பாவான், தவறிடுவான். தவறுக்கு அப்பாற்பட்ட மனிதன் கிடையாது. மற்றவன் நாம தவறலாம் ஆச்சரியம் கிடையாது. ஆதம் தவறக்கூடாது, தவறி இருக்க கூடாது. நம்ம அறிவுப்படி பார்த்தோம்னா இறைவனால் நேரடியா படைக்கப்படுறாரு, இறைவனோட உரையாடுறாரு. இறைவனுடைய ஆற்றலை வந்து நம்ம எல்லாம் ஒரு நம்பிக்கை அடிப்படையில் சிந்திச்சு நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் கண்ணால கண்டார் இறைவனுடைய ஆற்றலை. அவங்க ரெண்டு பேரும் மாத்திரம் தான் இருக்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம்ல. நம்ம ரெண்டு பேரும் மாத்திரம் தான் இருக்கிறோம்னு சொல்லி அதுபோல இறைவனிடத்திலிருந்து வகி வேற பெற்றாரு. அப்ப அந்த மாதிரி இருந்த ஒரு முதல் மனிதரையே இப்லீஸ் கவுத்திட்டான். அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை செய்யுமாறு செய்தான் வந்து வழிகெடுத்து விட்டான் என்று பார்க்கும் பொழுது மனிதர்களுடைய சுபாவம் இப்படித்தான் இருக்கும். எந்த மனிதனும் தன்னை தவறுக்கு அப்பாற்பட்டவன் என்று சொல்லவே கூடாது. அதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதன் தப்பு செய்வான்னு சொல்ற போது கூட மனிதன் சொல்லாம ஆதமுடைய மக்கள் அத்தனை பேரும் தப்பு செய்யறவர்கள். தப்பு காரணத்தை சேர்த்து சொல்றாங்க. ஏன் தப்பு செய்யறேன்னு கேட்டா, அவர் மகன் தானே நீ, அதனால நீ செய்வேங்கிறது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒவ்வொரு மனுஷனும் தப்பு செய்வான்னு சொல்லாம குல்லு பனி ஆதம கத்தாவும், ஆதமுக்கு பிறந்த அம்புட்டு பேருமே தவறு செய்பவர்கள் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டா, மனிதன் என்ற முறையில நாம் எவ்வளவுதான் கவனமாக கேர்ஃபுல்லா இருந்தாலும் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் நாம வந்து தவறி விடுவோம். சைத்தான் சில சந்தர்ப்பங்களிலாவது நம்ம இடத்துல ஜெயித்து விடுவான். அப்படி ஜெயித்து விடுவான் என்பது அல்ல இதுல பாடம். அப்படி ஜெயித்து விட்டானையானால், நாம் தடம் புரண்டு விட்டோமையானால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாறி அழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து திருந்திக் கொள்ள வேண்டும். தப்பு செஞ்சது மட்டும் அங்க படிப்பினை இல்ல. ஆதம் தப்பு செஞ்சார், நம்மளும் செய்வோம். ஆதம் மன்னிப்பு கேட்டு திருந்திக்கிட்டார்ல, அப்படி நீங்க செய்யணும்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல தப்பு செஞ்சது மட்டும் நமக்கு படிப்பினை இல்ல. தப்பு செய்யற நம்ம தப்பு செய்யாம இருக்க முயற்சி பண்ண வேண்டும். அதையும் மீறி அப்படி இறைவன் நம்மளை படைச்சிருக்கிறான். இயல்புலே அப்படித்தான் கடவுள் நம்மை படைச்சிருக்கிறான். அதனால தவறு செய்து விட்டோமையானால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த மாதிரி உடனேயே ரப்பனா லலம்னா அம்புசனா இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின், இறைவா நாங்க எங்களுக்கு அநியாயம் செஞ்சிட்டோம், எங்களுக்கு தான் கேடு, நாங்க தப்பு செஞ்சதுனால உனக்கு கேடு இல்ல, உனக்கு எந்த கிரேடு குறைய போறது இல்ல, எங்களுக்கு தான் கேடு இழைத்துக்கிட்டோம், மன்னிச்சிரு, அநியாயம் பண்ணிட்டோம், நீ மன்னி கேட்டு நாங்க எங்க போவோம் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுது பிரலாபித்து அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சாங்களே, அந்த பாடம் எப்பவாவது நம்ம தப்பு செய்யாம கவனமா இருப்போம். தவறு செய்து விட்டோமையானால் உடனடியாக நாம் செய்ய வேண்டிய வேலை பாவ மன்னிப்பு கேட்டுருங்க. இதான் நபிமார்கள் வரலாறுல முதல் நபி கிட்ட இருந்து முதல் மனிதர்கிட்ட பெற பாவம் என்ன? ஹோல்சேலா மொத்தமா சேர்த்து தௌபா செஞ்சுக்கிறோம்னு சொல்லிடக்கூடாது. மரணம் எப்பவும் வரலாம்,
தப்பு செஞ்சுட்டீங்களா, இன்னும் 2 நாளைக்கு கழிச்சு பண்ணிக்கிறோம், இன்னும் 2 நாளைக்கு அதே தப்பை தொடர்ந்து செஞ்சுட்டு 3ஆவது நாளைக்கு பண்ணிக்கிறோம் நினைச்சிடக்கூடாது. ஒரு தடவை தப்பு நம்மளை மீறி செய்து விடுவோம். செய்து விட்டோமே ஆனால் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் சரி அல்லாஹ் மன்னிக்கிறவன். எவ்வளவு பயங்கரமான தப்புகள் நீங்கள் செய்திருந்தாலும் சரி, திருந்துறேன்னு வந்துட்டீங்கன்னு சொன்னா இறைவன் அதை மன்னிப்பான். அந்த கருணையை எதிர்பார்த்து நாம அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு ரொம்ப எப்படி சந்தோஷப்படுறான்னு கேட்டா, ஒரு அடியானுக்கு இக்கட்டான நேரத்தில் வருமா சந்தோஷம், அதை விட அல்லாஹ்வுக்கு ரொம்ப சந்தோஷம் வருமா. எப்போ வருமா, செய்த தவறிலிருந்து திருந்தும் போது. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்றாங்க. ஒரு ஒட்டகத்துல பிரயாணம் போய்கிட்டு இருக்கிறான். போய்கொண்டிருக்கும் பொழுது அதுலதான் அவனுடைய உணவு, அவனுடைய பானம், அவனுடைய ட்ரெஸ், அவனுடைய போக்குவரத்து எல்லாமே அதுலதான் இருக்குது. ஒட்டகத்து மேல வச்சு, ஒட்டகத்துல எதுல போவான், பாலைவனத்துல போவான். ஒட்டகத்துல போனா பாலைவனமா தான் இருக்கும். பாலைவனத்துல போய்கொண்டே இருக்கிறான். அங்க ஒரு அதிசயமா ஒரே ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்து நிழல கண்டவன கொஞ்ச நேரம் இளைப்பாருவோம் என்று சொல்லி அது கீழே லேசா படுக்கிறான். அந்த அசதியில தூங்கிடுறான். முழிச்சு பார்த்தா ஒட்டகத்தை காணா. ஒட்டகத்தை காணா என்ன அர்த்தம், உசுறு போச்சுன்னு அர்த்தம். என்னடா பாலைவனத்துல அப்ப நடக்க இயலாது. சோறு ஒட்டகத்துல இருந்துச்சு, அங்க குடிக்கிற தண்ணி ஒட்டகத்து மேலதான் இருக்குது, மாற்று உடையும் ஒட்டகத்துல தான் இருக்கிறது. அப்ப அந்த ஒட்டகத்தை காணல என்று சொன்னா பாலைவனத்துல மனுஷன் நடக்க இயலுமா, நடந்து செல்ல இயலாது. அதுக்குதான் அல்லாஹ் அந்த பகுதியில் பாலைவன கப்பலாக ஒட்டகத்தை படைச்சு வச்சிருக்கான். நடக்கலாம் முடியாது. பாலைவனத்துல மாட்டிக்கிட்டான்னு சொன்னா முடிஞ்சு கதை. ஒட்டகத்தை காணா, அது எங்கிட்ட ஓடி போச்சு, நம்ம கதை அவுட்டு முடிஞ்சிருச்சு, தண்ணிக்கு இல்லாம சோத்துக்கு இல்லாம இங்கே செத்து போயிருவோம் என்ற நிலைக்கு ஒருவன் வந்து விடுகிறான். மயங்கி விழுந்துட்டான். கொஞ்ச நேரம் செஞ்சு மறுபடியும் எந்திரிச்சு பார்த்தா ஒட்டகம் நிக்குது பக்கத்துல. இப்ப எப்படி இருக்கு அவனுக்கு சந்தோஷம், இப்ப எப்படி இருக்கு, போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கும்லங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா விளங்காது. பாலைவனத்துல வாழ்ந்தவனுக்கு தெரியும். பாலைவனத்துக்கு நம்ம போயிருந்து அனுபவிச்சிருந்தால் அது விளங்கும். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு ஆறானவனுக்கு ஒட்டகம் போன திரும்பி வந்துருச்சுன்னு சொன்னா போன உசுறு திரும்பி வந்துச்சுன்னு நினைப்பான். அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான், அந்த சந்தோஷம் எவ்வளவு சந்தோஷப்படுவான்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்ட்ட அவன் கூப்பிடுவானா, அல்லாஹ் நீதான் எனக்கு அடிமை, நான் தான் உனக்கு எஜமான்னு சொல்லி சந்தோஷத்துல உலக மாற்றி சொல்லுவானா. எப்படி சொல்லணும் முறைப்படி, நான் உனக்கு அடிமை நீ எனக்கு எஜமான்னு சொல்லணும்லங்க. சந்தோஷம் எவ்வளவு ஆயிரும்னா தலைகால் புரியாத சந்தோஷம்ங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தலைகால் புரியாம என்ன செய்வான்னு கேட்டா தலைய காலும் கால தலைய நினைக்கிற மாதிரி இவன் என்ன செய்வான், சந்தோஷம் உச்சிக்கு போய் நீதான் எனக்கு அடிமை நான் தான் உனக்கு எஜமான் எல்லாரும் கூப்பிட்டுருவானா. அது தப்பு கிடையாது. சந்தோஷத்துல வேணும்னு சொன்ன உள்ளத்துல அது இல்ல, உள்ளத்துல உள்ளது வேற வாயில வார்த்தை மாறி வருது. இந்த சந்தோஷத்துக்கு நிகரா இதை விட அதிகமாக அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். இவனுக்கு ஏற்படுற சந்தோஷம் இருக்க இதை விட அதிகமாக அல்லாஹ் சந்தோஷப்படுறான். எப்ப செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கும் போது. என் அடியான் ஒருத்தன் தொலைஞ்சு போயிட்டான் நினைச்சேன், பார் என்ற மன்னிப்பு கேட்கிறான். படைத்த என்னை ஏற்றுக்கொண்டு விட்டான், அவன் சந்தோஷப்பட தேவையே இல்லை. அவன் அளவற்ற அருளாளன். அதனால என்ன பண்றான், ஒரு அடியான் நரகத்துக்கு போகாம தன்னை காத்துக்கிட்டானே அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியில அல்லாஹ் அவ்வளவு சந்தோஷப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புனிதமிக்க ரமலான் நம்மளை விட்டு விடைபெற நிலையில் இருக்கும் பொழுது செய்த தவறுகள் எது செய்திருந்தாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நீங்கள் அவங்கள முன்மாதிரியாக கொண்டு தௌபா செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பெற வேண்டிய பாடம். இரண்டாவது பாடம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுலயே அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே மனிதன் தான் உயர்ந்தவன். அவன் அவனை விட மட்டமான எதன் கீழையும் சாஞ்சிடக்கூடாது. அவன் எவ்வளவு உயர்ந்தவன் என்று கேட்டால் வானவர்களை விட உயர்ந்தவன். அல்லாஹ் அதை காட்டினான்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல. மனிதனை படைத்து விட்டு வானவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான் பணியுங்கள். அப்ப வானவர்கள் மனிதனுக்கு பணிய வேண்டும் என்று இறைவன் சொல்றான். வானவர்கள் யாரு, இயல்புலையே தப்பு செய்யாதவர்கள், மலக்குகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். தப்பு செய்ய மாட்டாங்க, கோல் சொல்ல மாட்டாங்க, புறம் பேச மாட்டாங்க, பிரார் பண்ண மாட்டாங்க. எந்த விதமான தீமையும் இல்லாமல் இறைவன் எப்படி அவர்களை என்ன மாதிரி வேலையை கொடுக்கிறானோ அதை மட்டும் செய்வார்களே தவிர ஏறக்குறைய ஒரு வகையில ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி, முழு அளவுக்கு இல்ல, ஒரு ரோபோட் மாதிரி என்ன புரோகிராம் பண்றாங்களோ அந்த மாதிரி செயல்படக்கூடியவர்கள் சொல்ற வானவர்களை விட தப்பு செய்யற மனுஷன் சிறந்தவங்கிறான் இந்த அறிவை கொண்டு. எதனால சிறந்தவன், அந்த சிறப்பு கூட எதனால அந்த சிறப்பு ஒரு கிடைச்சிச்சு, அது அல்லாவே சொல்லிவிட்டான். சிறப்பு நம்மளா ஊகிக்க தேவையில்லை. என்ன சிறப்பு அது, சில விஷயங்கள் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறான், மாணவர்களுக்கு அது தெரியல, பரீட்சை வைக்கிறான், பரீட்சையில இவர் தேர்றாரு, எல்லாத்துக்கும் பரீட்சைக்கு கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிடுறாரு. பாத்தீங்களா, உங்களோட விஷயம் தெரிஞ்சிருக்காரா, அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கிறீர்கள் என்ற காரணத்திற்காக
அல்லாஹ் வந்து உங்களை கண்ணியப்படுத்திருக்கிறான் மனித குலத்தை. இந்த கௌரவத்தை இழந்து விடாதீர்கள். உங்களை விட எல்லாமே மட்டும்தான். அது இதை உணர்ந்து கொண்டாலே பல தெய்வம் உனக்கு வராதுங்க. உங்களை விட மேலே அல்லாஹ் மட்டும்தான். மனிதனாகிய உங்களை விட மேலே வைத்து பார்ப்பதாக இருந்தால் அல்லாஹ் ஒருத்தன் தானே தவிர எல்லாம் உங்களுக்கு இல்லை. சூரியன் உங்களை விட மட்டும், அதுக்கு நீ பணியாத. சந்திரன் உன்னை விட மட்டும், அதை கும்பிடாத. நீ வணங்குகிற எதுவா இருந்தாலும் உனக்கு கீழே தான். அல்லாஹ் ஒருத்தனை தவிர பாக்கி எல்லாவற்றையும் விட மனிதனை நீதான் சிறந்தவன். குர்ஆன் சொல்லுது, வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய இந்த மேன்மையை, இந்த கிரீடத்தை கொண்டு போய் கீழே சாச்ச அறிவு தான் இந்த கிரீடம். இந்த அறிவு கிரீடத்தை கொண்டு போய் மனிதர்கள் காலில் விழுந்து கும்பிடுவது, சாஸ்தாங்கம் பண்ணுவது, அந்த கிரீடத்தை இறக்கிறாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு கிரீடம் சூட்டி இருக்கிறான். சுயமரியாதை கிரீடம், கௌரவங்கிற கிரீடம், மரியாதைங்கிற கிரீடம். அந்த கிரீடத்தை இழந்து விடக் கூடாது என்பதை மலக்குகளுக்கு மேல நம்ம தகப்பனார் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் நிப்பாட்டி நம்ம காட்டிட்டான். இது ஒவ்வொரு நேரத்தில் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு என்ன பார்க்கிறோம்? அதாவது யானையை போய் வணங்குறான், யானைக்கு தர்கா கட்டி வச்சு அதை கும்பிடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். மகான் போட்ட செருப்புன்னு சொல்லி அதுக்கு தலையில வைக்கிறான். மகான் போட்ட செருப்பு என்று சொல்லி அதை தலையில வைத்துக் கொள்ளக்கூடிய காட்சியை நீங்க என்ன செய்றீங்க? சில வழிபாட்டு தலங்கள்ல தர்காக்கள்ல நீங்க பாக்குறீங்க. இதுகளெல்லாம் என்ன? செருப்பு வந்து மனுஷனோட வசதியா? மனுஷனோட செருப்பு உயர்வானதா? ஒரு போட்ட செருப்பாவே இருக்கட்டுமே. செருப்பு செருப்பு தானுங்க. உன் தலை எவ்வளவு பெரிய கிரீடம், உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய ஆற்றலை தந்திருக்கான். என்னென்ன அறிவை கொண்டு பண்ற? இவ்வளவு பெரிய ஒரு அறிவுள்ள இந்த இதை கொண்டு போய்கிட்டு எல்லா வகையிலும் தாழ்ந்த பொருளுக்கு நீ சாழ்த்தலாமா என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இது இரண்டாவது அவர் வரலாறு தெரிஞ்சுக்கிற வேண்டியது. மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல தெரிய வேண்டியது, மனிதனுக்கு இருக்கிற உயர்வு வந்து அறிவுனாலையும் கல்வியினாலையும் தான். படிக்காத சமுதாயம் ஆயிராதீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு படிச்சு கொடுத்து தான் அல்லாஹ் நினைச்சான் அந்த கௌரவத்தை காட்டினான். கையெழுத்து போட தெரியாத முஸ்லீம் இருக்கிறான் இன்னைக்கு. அது எத்தனை பேர் கவனம் செலுத்துறோம்? கையெழுத்து கை நாட்டு பேர் வழிகள் அதிகமா இருக்கிற சமுதாயம் இந்த சமுதாயம். படிக்க தெரியாத சமுதாயம், கையெழுத்து போட தெரியாத சமுதாயமாக ஒரு 50 வருஷ காலத்தை நாசமாக்கி இருக்கிறோம். ஒரு காலத்தில் எழுச்சியோட இருந்துச்சு இந்த சமுதாயம். சுதந்திர போராட்ட நேரத்தில் வந்து வெள்ளைய மேல உள்ள கோபத்தில் ஆங்கிலம் படிக்கிறது ஹராம்னு நம்ம ஆளுக்க சொன்னதை கேட்டு படிப்பை விட்டு தூரமா வந்ததுனால இன்னைக்கு எப்படி போச்சு? ஆண்களும் சரி பெண்களும் சரி படிப்புல ஜீரோவா இருக்கிறோம். கற்கணும், எல்லாத்தையும் கற்கணும். அல்லாஹ் சொல்றானே வணக்க வழிபாடுகளை கத்து கொடுத்தோம்னா சொன்ன ஆதமுக்கு, அப்பயே வணக்க வழிபாடாங்க. அவரை விரட்டி விட்டவனையில வணக்க வழிபாடுலாம் வருது. கத்து கொடுத்தது என்ன? நாலேஜ், செய்திகள் தான் கத்து கொடுத்தான் அல்லாஹ். அல்லாம ஆதம் அல் அஸ்மாங்கறான தொழுவுறதை கத்து கொடுத்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அதெல்லாம் அப்புறமேலு எப்ப கத்து கொடுக்குறான்? வெளியேற்றினான்ல, அப்பதான் அதை கத்து கொடுக்குறான். தொழுவுறதையும் வணங்குறதையும் மலக்குகளோட போட்டிக்கு நிப்பாட்டினான அப்ப கத்து கொடுத்தது என்ன? பூமி உருண்டைன்னு தெரியாத முஸ்லீம் இன்னைக்கு இருக்கிறான். எல்லா அறிவியலுக்கு முன்னாடி நிக்க வேண்டிய நீ அப்படிப்பட்ட வேதத்தை பெற்றுட்டு பூமியை பத்தி தெரியல, வானத்தை பத்தி தெரியல, சூரியனை பத்தி தெரியல, சந்திரனை பத்தி தெரியல, காற்றை பத்தி தெரியல, ஒன்னும் தெரியல. எல்லாத்தையும் தேடி தேடி அலையணும், படிக்கணும், நிறைய தேடணும். படிப்புக்கு எவ்வளவு செலவழிக்கிறீங்க? எதுல கிரீடம்? அல்ல எதுக்கு இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு கதைக்கு சொல்றானா? அவர் கத்து கொடுத்தேன்னு எதுக்கு எல்லாம் சொல்லி காட்டுறான்? நீனு கத்துக்கடான்னு சொன்னான். நீனு கத்துக்க, நிறைய படி, நிறைய தெரிஞ்சுக்கணும், நல்ல விஷயங்களை தெரியணும். கண்ட கதைகளும் குப்பைகளையும் படிக்க நேரம் ஒதுக்குறோம். கதையில கற்பனைகளை படிக்கிறோம். இந்த வாராந்திர பத்திரிகையில் வரக்கூடியதுல கதை, சிறுகதை, பெருங்கதை, நாவல் படிக்கிறது. என்ன நாலேஜ் இருக்கு? ஒண்ணுமே இல்ல. செய்திகள் எவ்வளவு விஷயங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. அதுகளை படிப்பதற்கு நம்ம கவனம் செலுத்தி நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அறிவை தூண்டக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். வேற எந்த மார்க்கத்திலையும் சமய ரீதியாக அந்த மக்கள் வேண்டால் படிக்கலாம். சமய ரீதியாக அறிவை எந்த மார்க்கமும் தூண்டுறது கிடையாது. உலகம் உருண்டைன்னு சொன்னதுக்காக சொன்ன விஞ்ஞானிகள் எல்லாம் பிடிச்சு அடித்தவர்களை வரலாற்று நம்ம படிக்கிறோம். இஸ்லாம் என்ன பண்ணுது? அதுக்கு முன்னாடியே சொல்லுது, போங்கடா, ஆய்வு பண்ணுங்கடா, தேடுங்கடான்னு சொல்லுது, விண்வெளிக்கு போன்னு சொல்லுது. மனிதரை கூப்பிட்டு என்ன செய்யுது? ஆகாயத்தின் எல்லா பகுதிகளும் போங்கள், பன்புது செல்லுங்கள், லா தன்புதுன இல்லா பி சுல்தான், அதற்குரிய ஆற்றலை கொண்டுதான் உங்களால் செல்ல முடியும், ஒரு பவர் இருக்கு, உண்டாக்கிட்டு போங்கன்னு அப்படி வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கத்தில் பிறந்து விட்டு நாம படிக்கல என்று சொன்ன செய்திகள் தெரியாதவர்களா இருந்தோம்னு சொன்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு கேட்டு புண்ணியம் இல்லை. படிப்புக்கு ஊருக்கு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிங்க, கல்வி கூடங்களை ஆரம்பிங்க, பிள்ளைங்களுக்கு உலக கல்வியோடு சேர்த்து மார்க்க கல்வியும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்குங்க.
நம்மை விட நம்ம ஒரு பொறாமையில சொல்லல, பொறாமப்பட்டால் தப்பு இல்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு விஷயத்துல பொறாமப்பட சொல்லியிருக்கிறாங்க. பொறாமை பொதுவாக அனுமதி இல்லை, ரெண்டே ரெண்டு விஷயத்துல அனுமதி இருக்கிறது பொறாமப்படுறதுக்கு. ஒரு விஷயம் என்ன, ஒரு ஆளுக்கு அல்லாஹ் நிறைய செல்வம் கொடுத்திருக்கிறான், அந்த செல்வத்தை நல்ல வழியில வாரி வாரி வழங்குறார், அந்த மாதிரி நம்மளும் வழங்கலாமேன்னு பொறாமப்படலாம். செல்வத்தில் பொறாமப்படக்கூடாது, அந்த மாதிரி நம்ம வழங்கணும் என்று பொறாமைப்படுவதற்கு அதுக்கு ஒரு பொறாமை இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி ஒருத்தனுக்கு அல்லாஹ் ஆற்றலை கல்வியை கொடுத்திருக்கிறான், அதை பார்த்து அவன் மக்களுக்கு அதை கொண்டு நிறைய தொண்டு செய்யறான், இந்த மாதிரி நம்மளும் செய்யணும் என்று பொறாமைப்பட்டால் அந்த பொறாமை இஸ்லாத்தில் பொறாமையா கருதப்படாது. அந்த சமுதாயத்தை பாருங்க, உங்களோட சின்ன சமுதாயம், கிறிஸ்தவ சமுதாயம், எவ்வளவு கல்விக்கூடங்கள், எவ்வளவு மருத்துவ சேவைகள், உலக எவ்வளவு பெரிய லெவல்ல உங்க கல்வி தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சிந்திச்சு பார்க்கணும். அதை விட உங்களுக்கு செய்ய முடியும். எல்லா வகையிலும் நீங்க பெல்ட்டா இருக்கிறீங்க, எல்லா வகையிலும் ஆற்றல் பெற்றவர்களா இருக்கிறீங்க, அக்கறை தான் இல்லை. எந்தெந்த பகுதிகளில் இல்லையோ நம்ம ஆரம்பிக்கணும் கல்விக்கூடங்களை. கீழே இருந்து ஒரு முஸ்லிமுக்கு படிக்க தெரியாதவன் ஒரு முஸ்லீம் கிடையாது, எழுத தெரியாதவன் முஸ்லீம் கிடையாது என்று சொல்லுகிற நிலைமைக்கு நீங்கள் வந்தாதான் அன்னைக்கு இருந்த அந்த பொற்காலத்தை நோக்கி திரும்ப முடியும். ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிப்பெல்லாம் நாம தான் கண்டுபிடித்தோம். உலகத்தில் எல்லாமே ஐரோப்பா இருண்ட கண்டம்னு சொல்லி கொண்டிருந்த காலத்தில் எல்லாம் உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்த ஒரு சமுதாயம் தவறான தலைவர்கள் கையில போய் மாட்டின பிறகு இருட்டுக்கு நம்ம போயிட்டோம். எல்லாம் நாம கண்டுபிடிச்சது. அந்த மாதிரியான ஒரு பொற்காலத்தை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஒரு அடிப்படை வழங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து என்னவென்று சொன்னால், இறை தூதர்களுடைய வரலாறுகளை நீங்க தெரிந்து கொண்ட என்னன்னு கேட்டா, தவறான நீங்கள் வாழுகிற இடத்துல நல்லது செய்யறவங்களையும் பார்ப்பீங்க, தவறு செய்யறவங்களையும் பார்ப்பீங்க. உங்களை சுத்தி தப்பு நடக்கும், உங்களை சுத்தி தீமைகள் நடக்கும். இந்த தீமைகளை கண்டுவிட்டு கண்டும் காணாத போக்கு நம்ம இருக்குன்னு வைங்க, அப்படி இருக்குமையானால் இந்த இறை தூதர்களுடைய வரலாறை கேட்டு புண்ணியம் இல்லை. இறை தூதர்களுடைய அவங்க அப்படி இருந்துக்கலாம் தானே. தீமைகளை கண்டால் நம்ம என்ன செய்யணும், அவர்களுமே ஆத்திரப்படுறது அல்ல. நம்மை சேர்ந்த ஒரு சகோதரன் இப்படி ஒரு பாவத்தை செய்துவிட்டு நரகத்துக்கு போக போறானே, அவன் முஸ்லிம் சகோதரனா இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாத வேற சமுதாயத்து சகோதரனா இருக்கட்டும், இப்படி ஒரு தவறை செய்துவிட்டு நரகத்தின் கொல்லிக்கட்டையா போக போறானே என்ற அக்கறையோட அவர்களுக்கு எடுத்து சொல்லணும், தீமைகளை சொல்லணும். குடி உங்க ஏரியாவில் குடிப்பழக்கம் உள்ளவர்கள் இருந்தால் அவர்களை திருத்த முயற்சி பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா, ஒரு கட்டத்தில் அல்லாஹ்விடத்தில் தண்டனை. உங்க பையன் குடிச்சிட்டு வந்து உங்கள்ட்ட ஆட்டம் போடுவான், அதை ஒழிச்சு கட்டலைன்னு சொன்னா அந்த ஏரியாவில் உள்ள அந்த பழக்கத்திற்கு உங்க குடும்பத்தில் உள்ளவனே ஆளாகக்கூடிய ஒரு நிலைமை உருவாகிவிடும். தீமைகளை கண்டால் என்ன செய்யணும், முடிந்தால் கையால தடுக்கணும், முடிந்தால் வாயால தடுக்கணும், முடிந்தால் மனசால வெறுத்து அறவே முடியல என்று சொன்னா குறைஞ்சபட்சம் வெறுத்து ஒதுங்கி கொள்ளணும். அந்த மாதிரியான ஏரியாக்கள்ல இருந்து விலகி கொள்ற அளவுக்கு நடக்கணும். எல்லா தீமைகள்ல இருந்து எது தப்போ மனிதனுக்கு கேடு செய்யற அதையெல்லாம் அக்கறையோட பெத்த தகப்பன் மகனுக்கு சொல்ற மாதிரியான அக்கறையோட எடுத்து சொல்லணும் என்பதுதான் நபிமார்களுடைய வரலாறுல பாக்குறீங்க. அவங்க எந்த தாட்சணையும் பார்க்கல பாத்தீங்களா. அந்த சமுதாயத்துக்கு போய் எடுத்து சொல்றதுனால அடி உழுவுன்னு தெரியும், அடிப்பாங்க சில. ஏன்னா உள்ள சொல்லும் போது உங்களுக்கு பிடிக்காது. ஒரு திருடன்ட்ட போய் திருடக்கூடாதமானு உழைச்சு சாப்பிடுப்பான்னு சொன்னா அவனுக்கு கோபம் வரத்தான் செய்யும், அடிக்கத்தான் செய்வான். ஒரு விபச்சாரம் பண்றவன்ட்ட போய் நீ ஒழுக்கமா நடன்னு சொன்னா நீ யாரா எனக்கு சொல்லுன்னு கேட்கத்தான் செய்வான். அதுக்கான சொல்லாம இருக்க முடியுமா? சொல்வது என்பது நம்ம மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை. திருத்தன மக்களை, இல்லைன்னா சுயநலவாதிகள் அர்த்தம். நான் மட்டும் நல்லவனா இருப்பேன், உலகம் எக்கேடு கட்டு போனாலும் என்னன்னு விட முடியாது. நம்ம கடமை இருக்கிற சொல்லணும். சொன்னா என்ன ஏற்படும், சொன்னா என்ன ஏற்படும் அம்புட்டு நபிமார்கள் வரலாறுமே. என்ன ஏற்படும், கிற்கம்பா சொல்லிட்டு போறான், ஊரை விட்டு விளக்கிட்டு போறான், அடிப்பான், தீலை விட்டு எரிப்பான், இப்ராஹிம் நபி செஞ்ச மாதிரி என்ன வேணாலும் செய்வான். எவ்வளவு கொடுமைகள் நடத்தலாம், அதுக்கான விட்டுற முடியுமா? ஆத்திரப்படக்கூடாது. நம்ம சகோதரன், நம்மளை சேர்ந்தவன், அவன் எதுக்காக போய் நீங்க சொல்றீங்க, எதுக்கு போய் சொல்றீங்க? நரகத்துக்கு போக கூடாதுங்கிறது தானே, அவன் நிரந்தர நரகத்துக்கு ஆளாயிடக்கூடாதுங்கிறது அந்த எண்ணம் நமக்கு இருக்குமே. ஆனால் இதெல்லாம் பெருசா தெரியக்கூடாது. அப்ப எல்லா நபிமார்கள்ட்ட இருந்தும் நாம பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? சத்தியத்தை சொல்லணும். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், சத்தியத்தை சொல்றதுல ஒரு 10-15 பேர் பிரச்சாரர்கள் சொல்லுவாங்க, நம்ம வாட்டு கேட்டுட்டு இருப்போம். உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க சொல்லி ஆகணும், எங்களுக்கு தெரிஞ்ச நாங்க சொல்லுவோம். எங்களை விட போட்டி போட்டு அதிகமா தெரிஞ்சு நீங்க போய் சொல்லணும். சொல்றதுக்குன்னு ஒரு தனி குரூப் இங்க கிடையாது. எல்லாரும் சொல்லணும். ஆம்பளை சொல்லணும், பொம்பளை சொல்லணும், படிச்சவன் சொல்லணும், படிக்காத சொல்லணும்,
பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்ல, உங்க வீட்டு பக்கத்துல நடக்கிறதையும் எனக்கா தெரியும், நானும் சொல்ல முடியும்? ஒரு பொது இடத்துல இப்படி மயக்கப்பட்டு சொல்ல முடியுமே தவிர அக்கம் பக்கத்தில் உள்ளவருக்கு யாருக்கு சொல்ல முடியும்? உங்க தெருவில் நடக்கிறதையுமே யார் சொல்ல முடியும்? நீங்க தான் சொல்லணும். அப்ப நம்ம கண்ணு முன்னாடி நம்ம ஊர்ல, நம்ம தெருவுல, நம்ம வீட்டுல, நம்ம அக்கம் பக்கத்துல நமக்கு தெரிஞ்சவங்க மத்தியில தப்பான நடவடிக்கைகள் இருக்க கண்டால் அவர்கள் மீது கோவப்படாம அக்கறைப்பட்டு, தகப்பன் மகன் மீது வைத்திருக்கிற அக்கறை மாதிரி அக்கறைப்பட்டு சொல்லணும். தகப்பனாரா இருந்தாலும் சொல்லணும், சொந்தக்காரங்களா இருந்தாலும் சொல்லணும். தகப்பனை எதிர்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லலையா? மகனா இருந்தாலும் சொல்லணும், மனைவியா இருந்தாலும் சொல்லணும், கணவனா இருந்தாலும் சொல்லணும். எல்லாருக்கும் இந்த சொல்லக்கூடிய பொறுப்புகளை நாம சுமக்கணும். ஏன்னு கேட்டா நபிமார்கள் வரலாறு நமக்கு அல்லாஹ் சொல்றது அதுக்கு தான். ஏன்னா இனி நபிமார்கள் அனுப்ப போறது இல்லை, முடிஞ்சு போச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கடைசி நபி அல்லாஹ் முடிச்சிட்டான். முடிச்சிட்ட காரணத்தினாலதான் இதை நமக்கு சொல்லி காட்டுறான். இல்லாட்டி இந்த வரலாறு சொல்ல தேவையே இல்லை, முடிச்சாச்சு. இனிமே இந்த ஆளுக்கு பண்ண வேலை நீங்க தான் பண்ணணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பண்ண வேலைய, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் பண்ண வேலைய, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பண்ண வேலையெல்லாம் இப்ப நீங்க தான் பண்ணி ஆகணும் என்று நம்ம மீது அல்லாஹ் சுமத்தி வைத்திருக்கிறான். அதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இது நம்ம அவங்க வரலாறுல இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அடுத்து என்ன பாடம்? அல்லாஹ்வுக்கு முன்னிலையில இது அடிப்படையான விஷயம். பல நபிமார்கள் வரலாறு உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. எல்லா நபிமார்கள்ட்டையும் அந்த மக்கள் கேட்டாங்க. ஒரு பாதி நபி வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் என்ன கேட்டாங்க தெரியுமா? என்னப்பா உன்னை யார் ஏத்துக்கிட்டு இருக்கிறா? செல்வாக்கு இல்லாதவன், ஏழை, வசதி இல்லாதவன், இழிந்தவன், கீழ் மக்கள், இவங்க தான் ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க எப்படி பின்னாடி வர்றது என்று எல்லாரும் கேட்டாங்க. ஆனால் இறைத்தூதர் என்ன பண்ணாங்க? இந்த மேன் மக்கள், அந்த உயிர், அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அல்லாஹ்வின் முன்னால் எல்லாரும் சமம். யார் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தான் உயர்ந்தவன் என்பதுல உறுதியா நின்றாங்க. இந்த இதுல உங்களுக்கு தடுமாற்றம் வரவே கூடாது. இன்னைக்கு இஸ்லாத்துல காப்பாத்திட்டு வர்றோம். முஸ்லிம் சமுதாயம் மற்றதுல எல்லாம் கைவிட்டுட்டா கூட இந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்வதில்லை. அந்த சகோதரத்துவத்தை, நேற்று ஒருவர் வந்தாலும், எங்கிருந்து வந்தாலும், எவ்வளவு கீழ்மகனா கருதப்பட்டவர் வந்தாலும், அந்த இறை தூதர்களை முன்மாதிரியா கொண்டு அவனையும் நம்ம அதே ஆதமுக்கு பிறந்தவன் தான், அவனும் நம்ம சகோதரன் தான் என்று அரவணைக்கிறோம். பாருங்க, இந்த ஒரு பண்பு நம்மகிட்ட மிச்சமா இருக்கு. இன்னைக்கு இருக்கு. இஸ்லாத்தை முழுசா கைவிட்டவன்ட்ட கூட என்ன இருக்குது? இந்த ஒரு பண்பு இன்னைக்கு நீடிச்சிருக்கிற காரணத்தினாலேதான் இந்த ஒன்னே ஒண்ணு இவ்வளவு கவருதுன்னு சொன்ன அந்த மக்களை முழுசா கடைபிடிச்சா எங்க போயின்னு பாருங்க. இந்த ஒண்ணுதான் நம்ம கடைபிடிக்கிற விஷயம் என்னது? இந்த சகோதரத்துவத்தை கடைபிடிச்சிடும். பள்ளிவாசலுக்கு வந்தா பணக்காரனை முதல் வரிசையில் நிப்பாட்ட மாட்டோம், ஏழைன்னு உன்னை பின்னாடி தள்ள மாட்டோம், போட்டுக்கிற சட்டையை வச்சுக்கிட்டு வரிசையை தீர்மானிக்க மாட்டோம். யாரு வந்தாலும் உட்காருவான். கடையில ஒரு முதலாளியும் தொழிலாளியும் வருவாங்க. ஒரு கடையில முதலாளி, அந்த முதலாளியுடைய தொழிலாளியும் வருவாங்க. முதலாளி 2 நிமிஷம் லேட்டா வந்தா அவர் 2வது வருஷம் தான். அவர் வேலைக்காரன் அவன் தான் முதல் வருஷத்தில் நிற்பான். கண்ணால பாக்குறோம், அதை நடைமுறைப்படுத்தி காட்டுறோம். ஜனாதிபதியே வந்தாலும் இடம் விடுவோமா? ஜனாதிபதியே நம்ம பள்ளிவாசலுக்கு லேட்டா வந்தாருன்னா ஜனாதிபதி வருகிறார் வழிவிடுங்கள் முதல் வருஷத்தில் நிப்பாட்டுவோமா? நீ முதல் வரணும். முதல் வரிசையில் உனக்கு இடம் வேணும்னு சொன்னா நீ எல்லாத்துக்கும் முதல் வரணும். யாருக்கு அந்த தனி மரியாதை முஸ்லீம் வழிபாட்டு தலங்கள் எதிலும் கொடுக்கறதில்லை. டெல்லி ஜும்மா மசூதியில் கூட ஜாகிர் ஹுசேனுக்கோ பக்ருதீன் அலி அகமதுக்கோ பெருநாள் தொழுகைக்கு லேட்டா வரும்பொழுது அவங்க வெயில்ல நிப்பாட்டி வச்சுட்டாங்க. வெயில்லாம் நிக்கணும். பள்ளிவாசல் ஜும்மா மசூதி அப்படித்தான் இருக்கும். பாதி அளவுக்கு கால்வாசிக்கு தான் தலை மேல ரூஃப் இருக்கும், முக்காவாசிக்கு இது ரூஃப் இல்லாம இருக்கும், மேல கூரை இல்லாம இருக்கும். அந்த பள்ளிவாசல் உழுவுற வெயிலாம் தலையெல்லாம் உழுவும். அது சொல்லுவாங்க, ஜனாதிபதிகள் சொல்லுவாங்க. நாட்டினுடைய முதல் குடிமக்களையே அப்படி நிப்பாட்டின ஒரு சமுதாயம். அந்த ஒரு விஷயத்துல கடைசி வரைக்கும் உறுதியா நிக்கணும். எல்லா மனுஷனும் சமதான். நமக்கு யாரா இருந்தாலும் சரி எல்லாரும் சமம் தான். அவன் பிறப்புல எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, எந்த தொழில் பண்ணவனா இருந்தாலும் சரி, படிச்சவனா இருந்தாலும் சரி, படிக்காதவனா இருந்தாலும் சரி, அனைவரும் நம்ம பொறுத்த வரைக்கும் சமநிலையில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு பண்பாடு வரணும். நபிமார்கள் அப்படித்தான் பார்த்தாங்க. பணக்காரர்கள் என்பதற்காக, செல்வாக்கு மிக்கவர் என்பதற்காக இந்த ஏழை மக்களை விரட்டி விட்டுருல. இது நபிமார்கள் வரலாறுல இருந்து பெற வேண்டிய படிப்பினை. அடுத்த படிப்பினை என்ன என்று சொன்னா, நபிமார்கள் வரலாறுல அதாவது சொந்தம் பந்தம் இதுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. நியாயத்திற்கு முன்னாடி எல்லாத்தையும் இருக்கிறது. சத்திய அசத்தியத்துல நம்ம தகப்பனார் இருக்கிறாரா, ஊர் ஜமாத் தலைவரா இருக்கிறார் தகப்பனார், அவர் ஊர் பணத்தை திங்கிறார், பள்ளியாச காசை, மகன் எதிர்க்கணும். அங்க என்ன வரக்கூடாது? நம்ம தகப்பனார் தானே சாப்பிட்டு போறாரு, அது கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படிதான் தகப்பனாரை எதிர்த்தாங்க. தகப்பனாரை எதிர்த்து தான் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்ப நம்ம தகப்பனார் தானே வரதட்சணை வாங்க சொல்றாரு, எதிர்க்கணும். தப்பான காரியங்களை தாய் சொன்னாலும் தகப்பன் சொன்னாலும் எதிர்க்க வேண்டும் என்ற அந்த மன உறுதியை எல்லா நபிமார்களும் பெற்றாங்க. சில நேரங்களில் அப்படி சிரிப்பானா கூட அல்லாஹ் கண்டிச்சுட்டான்.
என் மகனாயிற்று நூஹ் நபி அவர்கள் மகனுக்காக பரிந்துரை செஞ்சாலும் அல்லாஹ் கண்டிச்ச பிறகு திருந்திக்கிட்டாங்கல்ல, தெரியாம கேட்டான்ல, நான் இனிமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நூஹ் நபி திருந்தியது மாதிரி நாம அதுல ஸ்டடியா இருக்கணும். சொந்தம் பந்தத்தை விட சத்தியம் நியாயம், அதான் நியாயம் எந்த பக்கமோ அதன் பக்கம் நிக்கணும், உண்மை எந்த பக்கமோ அந்த பக்கம் நிக்கணுமே தவிர ஆள் பார்த்து நிக்க கூடாது. நம்ம இனம் நம்ம ஜாதி நம்ம ஆளுங்கிறதுக்காக வேண்டி அநியாயத்தின் பக்கம் சார்ந்து நிக்க கூடாது. இது யாவத்துல வச்சுக்கணும். திருக்குறான் அழகா சொல்லுது, லா எஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின், ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற வெறுப்பு அலா அல்லா தாதிலு, அவர்களுக்கு நீதி செய்யாதிருக்க உங்களை தூண்ட வேண்டாம். அவன் மேல நமக்கு சரியான ஆத்திரம் இருக்குது, அவனுக்குரிய நீதியை வழங்கக்கூடாது முடிவெடுக்கிறாத, நீ அதை வச்சுக்கிட்டு உன் பகை தனியா வச்சுக்க, அதுக்காக வேண்டி அவனுடைய நீதி வழங்குறத நீ மறுத்துறாத என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால சொந்தம் பந்தம் இதுகளை எல்லாம் பார்க்காம எது நேர்மையோ எது நியாயமோ, இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? குறைஷி குலம், உயர்ந்த குலம். அவங்களை பின்பற்றினவங்க எல்லாம் யாரு? கீழ் மக்கள் என்று கருதப்பட்டவர்கள். கீழ் மக்கள் இல்ல, கீழ் மக்கள் என்று கருதப்பட்டவர்கள். அப்ப இவங்க யாரை எதிர்த்தாங்க? தன் குலத்துக்கு எதிராக நின்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குலம் உயர்ந்த குலம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை உடைச்சு காட்டுவாங்க, இன்னும் உயர்ந்த குலம் என்று உடைத்து காட்டினார்கள். யார் பக்கம் நின்றாங்க? எந்த மக்களை கீழ் மக்கள் சொன்னாங்களோ அங்க நின்றாங்க. இதுதான் எல்லா நபிமார்களும் செய்தது. இந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப தெளிவாக ரொம்ப விவரமாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் சில விசமிகள் ஒரு சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள்ல ஈடுபடுற நேரத்தில் இதுல ரொம்ப விழிப்பு இருக்கும். என்ன விழிப்பு? ஒரு முஸ்லிமுக்கு முஸ்லிம் அல்லாஹ்வுக்கு சண்டை, உடனே என்ன செய்யக்கூடாது? நான் முஸ்லீம் போயிடக்கூடாது, என்ன மேற்றுன்னு விசாரிக்கணும். நியாயம் எதிர்த்து கேட்கணும். முஸ்லீம் இடத்துல தப்பு இருந்தால் அவனை இழுத்து போட்டு அடிக்கணும். என்னடா நீங்க தப்பு பண்ணுவீங்க, நாங்க உங்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கணுமா என்று கேட்கணும். கல்லுக்கடையில் 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்கிறதுக்காக வேண்டி 2 சமுதாயம் அடிச்சுக்கிறதுங்க. கல்லுக்கடையில் ஒரு இந்துவுக்கு ஒரு முஸ்லீமுக்கு ஏற்பட்ட தகராறுக்கு 2 சமுதாயம் பலியாகணுமா? நீ எதுக்குடா கல்லுக்கடைக்கு போனேன்னு கேட்கணும். அப்ப நியாயத்தை பேசாம இனமாக இஸ்லாம் இன உணர்வை வெறுக்கிற மார்க்கம். யார் ஒருவன் இன உணர்வுக்காக வேண்டி சண்டையிடுகிறானோ அவன் நம்மை சேர்ந்தவன் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன உணர்வுல சண்டை போடக்கூடாது, நியாயத்திற்கு மட்டும்தான் பேசணும். நம்ம சைடுல நியாயம் இல்லையா எதுக்கணும்? எங்க சைடுல என் புள்ள செஞ்சாலும் சரி, என் ஜமாத் செஞ்சாலும் சரி, எங்க மக்கள் செஞ்சாலும் சரி, தப்பு தான். நியாயமா நிக்கணும் உறுதியா, அது என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, உறுதியா நிக்கணும். இத நபிமார்கள் அத்தனை பேருடைய வரலாறுகளையும் இந்த ஒரு அடிப்படையை நம்ம பார்க்கிறோம். அது போக இன்னொரு முக்கியமான ஒரு சில சந்தேகங்கள் நமக்கு வரும். நபிமார்களுடைய வரலாறு படிச்சுக்கிட்டே வரும்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி 1-2 பேரை விட்டுட்டு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட நபிமார்களுடைய பல நபிமார்களுடைய சமுதாயங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. ஹூத் நபி வந்தாங்க, அவங்க சமுதாயம் அழிக்கப்பட்டுச்சு. சாலிஹ் நபி வந்தாங்க, அவங்க சமுதாயம் அழிக்கப்பட்டதை நம்ம படிச்சோம். லூத் நபி வந்தாங்க, அவங்க சமுதாயம் அழிக்கப்பட்டுச்சு. யூனுஸ் நபி வந்தாங்க, அலிவுடைய விளிம்புக்கு போயிட்டு அந்த சமுதாயம் தப்பிச்சிருச்சு, இருந்தாலும் அழிக்கப்படுறதாக என்ன செய்யப்பட்டுச்சு? எச்சரிக்கை செய்யப்பட்டுச்சு. இது மாதிரி ஷுவைப் நபி வந்தாங்க, அவங்க சமுதாயம் அழிக்கப்பட்டுச்சு. இப்படி ஏராளமான சமுதாய மக்கள் அழிக்கப்பட்ட செய்திகள்லாம் நீங்க பாக்குறீங்க. உங்க கண்ணு முன்னாடி அதே தீமைகள் இப்ப நடக்குது. ஏன் அழிக்கப்படலன்னு நீங்க நினைப்பீங்க? அதாவது ஏன் அந்த அந்த வேலை இப்ப செய்யாம இருக்காங்க? இப்ப நபிமார்கள் எதையெல்லாம் எதிர்த்தார்களோ அது இப்ப கண்ணால் நடக்குதா இல்லையா? நடக்குது. பல கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. அதே மாதிரி அளவு நிறுவல் மோசடி நடக்கிறது. இன்னும் விதவிதமான அவங்களுக்கு 2-3 தான் தெரியும் மோசடி. நம்ம அது ரொம்ப கரகன் இருக்கிறோம். இந்த 20ஆம் நூற்றாண்டு மக்கள் நினைச்சிருக்கிறான் மோசடியே வகை வகையான மோசடி. அறிவு வளர வளர எதுவும் சேர்ந்து வளருது. இந்த கெடுக்கிற மாதிரியான சமாச்சாரங்களும் சேர்ந்து வளருது. அப்ப அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்றமே இன்னும் அழிக்கப்படல. 1400 வருஷம் ஆச்சு, இன்னும் என்ன செய்யல, இந்த சமுதாயம் அழிக்கப்படல. அப்ப அவங்க மட்டும் அழிக்கப்பட்டாங்க, நம்ம அழிக்கப்படல. அப்ப என்ன அப்ப மேட்ரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அழிக்க மாட்டான்ல, இருக்குன்னு அழிக்கவே மாட்டான். எல்லாம் அழிக்கிறதா இருந்தா எப்ப அழிப்பான் தெரியுமா? எந்த சமுதாயத்திற்கு அற்புதத்தை காட்டி நபிமார்களை அனுப்பி புருஷ கண்ணு முன்னாடி காட்டி மறுக்கிறானோ அப்ப மட்டும்தான் அல்ல அழிப்பான். நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அற்புதத்தை காட்டி அது கண்ணால பார்த்து மறுத்துக்கிட்டு இருக்கிறான் இவன்லாம் இல்ல. நபிமார்களை அத்தாட்சி கொண்டு வருவாங்க. நபிமார்கள்ங்கிறவங்க நம்மள மாதிரி மனிதர்களா இருந்தாலும் ஒரு 2-3 எவிடன்ஸ், நாங்க தான் இறை தூதர் இந்த பார் அப்படின்னு காட்டுவாங்க.
அதை பார்த்த பிறகு நம்பாம இருக்கிறான்னு சொன்னா அது வந்து அவனும் இவனும் மற்றவனும் ஒரே மாதிரி இல்லை. நம்ம எல்லாம் பார்த்து சிந்திச்சு வழங்கி ஆய்வு பண்ணி நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம், அல்லது பரம்பரையா சொல்லி தந்த அடிப்படையில் நம்பிக்கொண்டிருக்கிறோமே தவிர மறுக்கிறவர்கள் அப்படித்தான். மறுக்கிறவர்களும் இந்த அத்தா இன்னும் சொல்ல போனால் இந்த நீங்க அத்தாட்சியை காட்ட வேணாம், இந்த இஸ்லாம்ங்கிற மெசேஜை கொண்டு போய் கொடுத்தாலே ஏத்துக்கிற தயாரா இருக்கிறாங்க. நீங்க அற்புதத்தை காட்ட வேணாம், மெசேஜே போய் சேரணும் அந்த மக்களுக்கு. அப்ப இந்த மக்கள் மீது எப்படி அல்லாஹ் கோபப்படுவான்? இந்த மக்களுக்கு மறுமை விசாரணைகளை வேண்டுமானால் உன் அறிவை கொண்டு ஏன் சிந்திக்கிறேன்னு கேட்பான தவிர இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி அதே தீமைகள் நடந்தால் கூட உலகத்தில் அவர்களுக்கு என்ன வராது? அழிவு வராது. உலகத்தில் வந்து இந்த மாதிரி நபிமார்கள் வரும் பொழுது இடியோசையை அனுப்பி அழிச்சது, மலட்டு காத்தை அனுப்பி அழிச்சது, வெள்ளத்தை பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி அழிச்சது, கல்மலை பொழிந்து அழிச்சது, இப்படி பலவிதமான அழிவுகளை வந்து அல்லாஹ் செஞ்சிருக்கான் பாருங்க. அந்த மாதிரி அழிவு வந்து வரல, 14 நூற்றாண்டு வரல. ஒரு ஏரியாவில் ரொம்ப அநியாயம் அதிகமாக போகும்போது அந்த ஏரியாவில் மட்டும் ஒரு கோப பார்வை ஏற்பட்டு சில அழிவுகள் ஏற்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய கோபம் வந்து சில இழிவுகள் ஏற்படலாம். அப்படியே அது அழிவு அதுக்கு தான் ஏற்பட்டுச்சுன்னு அடிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா நல்லவன் சேர்ந்தான் போயிட்டு இருக்கலாம். அதனால நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களே ஆனால் தான் அதை வந்து நானா இட்டு கட்டி நானா அனுமானிச்சு சொல்ல நினைக்காதீங்க. திருக்குரானுடைய சாராம்சமா குன்னாமோ அஸ்திபீன ஹத்தா நபாச ரசூலா, ஒரு தூதரை அனுப்பி காட்டாமல் நாம வந்து எந்த சமுதாயத்தையும் வேதனைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி வந்து ஒமா மனானா நுருசிலபில் ஆயாத்தி இல்லா அன் கதபபிகள் அவ்வளூன், நாம ஏன் இப்ப அற்புதத்தை அனுப்பாம இருக்கிறோம்னு கேட்டா முந்தி உள்ளவங்க எல்லாம் அதை பொய்யிண்டாக்கிட்டாங்க, அதனால அழிச்சு விட்டோம். நீ அழிஞ்சிடக்கூடாது என்பதற்கு தான் அனுப்பல. இல்ல இப்போ ஒரு ரசூலை அனுப்பி இப்போ ஒரு அற்புதத்தை கொண்டாந்து எல்லாம் காட்டிடுவான், அது நல்லது இல்ல தெரிஞ்சுக்கிறீங்க. அப்படி காட்டிட்டான்னு சொன்னா நம்ம பண்ற அக்கிரமத்துக்கு இங்கே கதை முடிஞ்சு போயிடும். முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டே ஒரு அக்கிரமம் பண்றோம். அப்ப அல்லாஹ் அனுப்பாம இருக்கிறது வந்து நம்ம மேல செஞ்ச கருணை. இன்னொரு நபி அல்லாஹ் அனுப்பி அவர் ஒரு அற்புதத்தை கொண்டு வந்து அவர் சொன்ன பிறகு நீ போய் வட்டி வாங்கினா உன்னை அழிச்சு போடுவான். அவர் அற்புதத்தை காட்டின பிறகு போய் நீ மோசடி பண்ணா அப்புறம் அழிச்சுதான் ஆகணும் உன்னைய. அப்போ உனக்கு திருந்த சான்ஸ் தர்றான். நபிமார்களை அனுப்பி பொறுப்போட அனுப்பிட்டான்னு சொன்னா முடிஞ்சிருக்காது. அல்லாஹ் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டிக்கிட்டு நமக்கு பெரிய அருள் வழங்குதா. நம்மளுக்கு ஒரு ஊருக்கு ஒரு நபி, உலகத்துக்கு ஒரு நபி அனுப்பி விட்டுருந்தான்னு வைங்க, ஒன்னும் தேராது. இந்த 20ஆம் நூற்றாண்டுக்குலாம் நபி அனுப்பினா எத்தனை ஊர் தேருங்கிறீங்க, எத்தனை நாடு தேரும், எல்லாம் குளோஸ் ஆக்கணும். அவ்வளவு நடக்கு உலகத்தில் அநியாயம். இருந்தாலும் அல்லாஹ் ஒரு அவகாசம் நபிமார்களுடைய வருகையை நிப்பாட்டி போதனைகளை மட்டும் காப்பாத்தி அழிக்கிற ஒரு காரணத்தை நான் உண்டாக்கல. இந்த விஷயங்களை வாங்கிக்க, திருந்தவன் அங்க பாத்துக்கிறேன் என்று அல்லாஹ் விட்டு வச்சிருக்கிறான். அதனால அந்த அழிகிறத பத்திலாம் உலகத்துல ஒன்னும் நடக்காது. நம்ம என்ன செய்யணும்? மெசேஜை கொண்டு போய்கிட்டு இருக்கணும். இதை வந்து நாம வந்து எடுத்துக்கொள்ள வரும். அடுத்து என்னன்னு கேட்டா, சில நபிமார்கள், யூசுப் நபியுடைய வரலாறு இருக்கு. அவர் இதெல்லாம் எல்லா நபிமார்களுடைய வரலாறையும் கிடைக்கக்கூடிய சமாச்சாரம். யூசுப் நபி வரலாறுல இருந்து பிரத்யேகமான ஒரு அம்சம் இருக்குது. என்ன அம்சம்? அதாவது ஒரு ஒழுக்கம் தவற வேண்டிய நிலை ஏற்படுமையானால் அதை விட ஜெயில் பரவாயில்லைன்னு பாருங்க. கற்புக்கு ஒரு ஒழுக்கத்துக்கு, கற்புண்டா பொம்பளைக்கு மட்டும்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறாங்க, கிடையாது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பு இருக்குன்னு முதல் சொன்னது இஸ்லாம். அதுக்கு பின்னே மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க. அதனாலதான் விபச்சாரம் செய்யற ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தண்டிங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. அந்த காலத்தில் பெண்கள் மட்டும் தண்டிக்கப்பட்டு வந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி எல்லாம் தவறு செஞ்சா பெண்கள் மட்டும் தண்டிக்கப்படுவாங்க. அதுக்கு காரணமான ஆம்பளை விட்டுருவாங்க. இஸ்லாம் தான் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சு, கற்பொழுக்கம் தவறிய ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சமமா தண்டனை கொடுங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. அப்ப அந்த மாதிரி கற்பு நெறிய 2 பேருக்கும் பொதுவாக வச்சிருக்கும் பொழுது யூசுப் நபி என்ன பண்றாங்க? நாம் தவறி விடுவோம் என்று அப்படி சொல்றாங்க. எல்லாம் வந்து இந்த பெண்கள் என்னை அழைக்கிறதை விட எனக்கு சிறை வாழ்க்கை நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், காசு ஒண்ணுதான் குறிக்கோள் சொல்லி கல்யாணம் பண்ணி ஒரு வாரத்துல வெளிநாட்டுக்கு போறான். கல்யாணம் பண்ணி 15 நாள்ல வெளிநாட்டுக்கு போறான். சில வெளிநாடுகள்ல பகிரங்கமா தப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்காது, பல வெளிநாடுகள்ல கிடைக்கும். தப்பு செய்வான். அப்ப இவன் எதை தேர்ந்தெடுக்கணும்? ஆகா, நம்ம இந்த சிலிப்பாகிறதை விட ஊர்ல போய் கஞ்சி குடிக்கிறது நல்லதுன்னு நினைக்கணும். நீ எப்ப நீ வந்து கல்யாணம் பண்ணி ஒரு சந்தோஷமா குடும்பத்தோட வாழ்க்கை நடத்தணுமா இல்லையா? நீ எது கல்யாணம் பண்ண பின்ன
என்னங்க பாக்குறோம், இந்த தமிழ்நாட்டு முஸ்லீம் சமுதாயத்துக்கு வந்த சாபக்கேடா இருக்குது. கல்யாணம் பண்ணி 1 மாசத்துல ஓடி போயிடறான், கல்யாணம் பண்ணி 15 நாள்ல ஓடுறான், கல்யாணம் பண்ணி 20 நாள்ல வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க போற. காசு தான் குறிக்கோள். நீ காசு தான் குறிக்கோள் போறிய, நீ ஏதாவது தடம் மாறிட்டேன்னா, போற இடத்துல என்னமா நடந்துருச்சுன்னா, உன்னோட ஒண்ணு ஆகி போச்சுன்னா எவ்வளவு பெரிய குற்றம். அப்ப சிறைச்சாலையை யூசுப் நபி தேர்ந்தெடுத்தாரா இல்லையா? உன்னை அப்படி ஒரு இளைஞனுக்கு அந்த நிலை வருமா வராதா? நீ மனுஷன் தான்ப்பா, நீ ஒரு இளைஞன், 25 வயசு இளைஞன். நீங்க இருந்து கல்யாணம் பண்ணிட்டு போய் 10 நாள்ல வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா உனக்கு என்ன மாதிரி உன்னுடைய உணர்வுகள் ஓடும்? அந்த உணர்வுகள் உன்னை தடம் பொருளை செய்யும் சொன்னா நீ கேன்சல் பண்ணுங்க, வர வேணாமா? காசு தான் உனக்கு குறிக்கோளா? ஜெயில கிடக்க ஒருத்தர் முன் வந்தார், உன்னையார் ஜெயிலுக்கு போச்சோன்னா கஞ்சி குடிச்சிட்டு இந்த சந்தோஷம், மனைவி மக்களோட வாழக்கூடிய சந்தோஷம். கல்யாணம் பண்ணிட்டு போனா சில பேர் 4 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு வரலாம். பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கு, கல்யாணம் பண்ணி 10 நாள்ல போனவன் பிள்ளையோட மூஞ்சி கூட தெரியாது. அந்த மழலை சொல்ல கேட்டிருப்ப, அந்த இன்பம் உனக்கு கிடைச்சிருக்குமா? அப்ப எதுக்கு சொல்லணும், அந்த டாபிக் வேணாம். இப்ப பாயிண்ட் என்ன தெரியுமா? நீங்கள் தவறி விடுவீர்கள் என்று அஞ்சினால், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு பெண் தனக்கு கணவனுடைய துணை வேண்டும் என்று நினைத்தால் வெளிநாட்டுக்கு போக தடுக்கணும். அதுல வெக்கப்பட தேவையில்லை, தப்பு செய்யறதுக்கு தான் வெக்கப்படணும், தவறாக சிலிப்பாவதுக்கு தான் வெக்கப்படணும். சரியான முறையில் அல்லாஹ் ஹலாலாக்குனதை அனுபவிக்கிற வெக்கப்பட தேவையில்லை, மறுக்கணும். ஆனா என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? வெளிநாட்டு மாப்பிள்ள தான் வேணும். தஞ்சை ஜில்லாவில் பழமொழியே இருக்கிறது. என்ன பழமொழி? கட்ட விளக்கமாறா இருந்தாலும் கப்ப விளக்கமாறா இருக்கணும். கப்பல் வெளிநாட்டு அப்படி சொல்லுவாங்க. தஞ்சை ஜில்லாவில் மாப்பிள்ள எங்க இருக்காருன்னா கப்பல்ல இருக்காருமாங்க. அத வெளிநாட்டில் இருக்கிறதுக்கு தஞ்சை ஜில்லாவுடைய பாஷை என்னது? கப்பல்ல இருக்கிறாருமாங்க. கப்பல்ல இருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. அந்த காலத்துல கப்பல்லாம் போவாங்க, விமானம்லாம் இல்லாத காலம். அப்ப அந்த சொல் வழக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்குது? கப்பல்மாங்க. கப்பல்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. வெளிநாட்டு சாமான எப்படி பேசிக்கிறாங்க? இது கப்பல்ல இருந்து வந்த சேலை, இது கப்பல்ல இருந்து வந்த வாட்சிமாங்க. அந்த மாதிரி விளக்கமாறு இருக்கு, கட்ட விளக்கமாறு, அது கூட அங்கிருந்து வந்திருக்கணுமா? கட்ட விளக்கமாறா இருந்தாலும் கப்ப விளக்கமாறா இருக்கணும் என்று சொல்லுவாங்க. அப்ப இது சரியா? இது இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு பெண் இப்படி தீர்மானிக்கலாமா? தன்னுடைய கணவன் தன்னோடு இருக்க வேண்டும், மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், கூட்டிட்டு போனா பொன்னாடி கூட்டிட்டு போ, அதுக்கு வைக்கலன்னா இங்க உட்கார்ந்து கூழ ஊத்து கஞ்சியை ஊத்து குடிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு தன்மை வரணும். வரலன்னா யூசுப் நபி வரலாறு கேட்டு என்ன இருக்குன்னு எது கேட்டீங்க? எதுக்குன்னு கதையை ரசிக்கிறதுக்கா? யூசுப் நபி அவர்கள் ஜெயில தேர்ந்தெடுத்தாங்க, எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க? யோசிச்சு பாருங்க. ஜெயில கேட்டு வாங்கினார் அல்லாட்ட, அவங்க ப்ரூவ் பண்ணி இல்லைன்னு ஆயிடுச்சு, குற்றவாளி இல்லைன்னு ஆயிடுச்சு. சட்டையை பார்த்துட்டு பின்பக்கம் தான் இது சட்டை கிழிக்கப்பட்டிருக்குது, இவர் நிரபராதின்னு முடிவு பண்ணாங்க. அப்புறம் ஏன் ஜெயிலுக்கு போனாரு? இவர் பிரார்த்தனை செஞ்சு ஜெயிலுக்கு போறாரு. நிரபராதின்னு முடிவு செஞ்ச பிறகு யாரெல்லாம் ஜெயிலுக்கு நீ அனுப்பிடு, ஜெயிலாச்சும் பரவாயில்லை, நான் இப்படி போயிடக்கூடாது, ஒரு நேரம் இல்லாட்டி நான் ஒரு நேரம் தடமாறிடுவேன் என்று அஞ்சினார. இது ஆண் பெண் அத்தனை பேருக்கு இருக்கணும். இந்த வெளிநாட்டு மோகம் பலவிதமான சமூக சீர்கேடுகளை ஏற்படுத்திட்டு இருக்கு, சமுதாயத்துக்கு கேவலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அங்க போய் சம்பாதிக்கிறாங்கிறான், இங்க மானம் போய் கொண்டிருக்கிறது. சிந்திச்சு பார்க்கணும். அது மாதிரியான இவர்களுக்கெல்லாம் யூசுப் நபி வரலாறு கேட்கணும். யூசுப் நபி மாதிரி என்ன செய்யணும்? தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும். இன்னும் சொல்ல போனா சில பேர் என்ன பண்றான் தெரியுமா? யூசுப் நபி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறான், போயிட்டு லூத்து நபி காலத்து சமுதாயம் செய்யற வேலையை செய்ய ஆரம்பிச்சிடறான். அங்க போன பிறகு இல்லன்னு சொல்ல முடியுமா? நீங்க எல்லாரும் என்ன சொல்லல, சகட்டு மணிக்கு மனிதனுக்கு அந்த உணவுக்கு வடிகால் வேண்டும், கொடுத்தாகணும். நீ இயற்கைக்கு மாற்றமா காசுதான் பிரதான போனீன்னு சொன்னா இப்படியான வழிமுறைகளை நம்மளை தள்ளும். இதுல கவனமா இருக்கணும். இது ஒரு யூசுப் நபியுடைய வரலாறில் இருந்து நாம தெரிந்து கொள்ள, அதாவது நம்ம தவறி விடாமல் இருப்பதற்காக வேண்டி சில ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லை என்ற அளவுல நம்ம நிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? உறுதியாக நிற்க வேண்டும் என்பது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிகாட்டிலிருந்து விளங்கக்கூடியது. யூனுஸ் நபி அவருடைய வரலாறுல சொன்ன வரலாறுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம் என்ன? அல்லாஹ்வுக்கு எதிராக நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடக்கூடாது. அல்லாஹ் எஜமான், நம்ம எல்லாம் அடிமைகள். நமக்கு நல்லது மாதிரி தெரியற விஷயம் அவனுக்கு நல்லா தெரியலன்னு அதான் கரெக்டா இருக்கும், ஏத்துக்கணும். நம்மளா ஒரு நியாயம் கற்பிச்சுக்கிட்டு என்ன இப்படி பண்றான், இந்த 5 வேளையும் தொழுவாரு, அவரு கஷ்டப்படுறாரு, தொழுவ மாட்டேங்கிறான், பணக்காரனா இருக்கான்னு சொல்லக்கூடாது. அதுல ஒரு தத்துவம் எல்லாம் வச்சிருப்பான், விட்டு பிடிப்பான், பணத்தை கொடுத்து ஜோதிப்பான், வறுமையை கொடுத்து ஜோதிப்பான். நம்மளா நினைஞ்சிடக்கூடாது, நல்ல மனுஷன் பாரு, அந்த மனுஷனுக்கு அந்த வாழ்க்கையை பாரு, இப்படி பண்ணி எல்லாம் சோதிக்கிறாட, இந்த மாதிரி ஆளுக்கு சொல்லக்கூடாது. அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், வணங்குதா?
அவன் அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான்னு சொன்னா ஒண்ணு மறுமையில் அவருக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பதற்காக இருக்கலாம். அல்ல இந்த உலகத்துல இந்த மனுஷனுக்கு இப்படி இருந்தா தான் நல்லது, இல்லாட்டி இன்னும் மோசமா போயிடுவான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி செஞ்ச கயிறாகவும் இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன இது ஒரு பெரிய ஒரு நம்மள்ட்ட ஒரு பலவீனம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தீர்ப்பை நம்ம ஏத்துக்கணும். இஸ்லாம்டால அதான் இது ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா அதுக்கு மிஞ்சின வாழ்க்கை கிடையாது. நம்மள்ட்ட எல்லா பிரச்சனைக்கும் தாங்க காரணம். நம்மளுக்கு ஏற்படுற மன உளைச்சல், கவலை, சங்கடம் எல்லாத்துக்கும் என்ன காரணம்? அல்லாஹ் ஒருத்தன் ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்க. உங்களுடைய வறுமை உங்களுக்கு பெருசா தெரியாது, கஷ்டப்படுவீங்க. அதுல ஒரு சிரிப்பு வரும். கஷ்டப்படும் பொழுது அதுல என்ன செய்யும்? ஒரு சந்தோஷம், பெரிய இழப்பு ஏற்பட்டுரும். அதெல்லாம் பாதிக்காது. அப்படி இரும்பு மனுஷன் மாதிரி ஒருத்தன் நிக்க நினைச்சான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்ன செய்யணும்? பொருந்தி கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண் 3 குழந்தைகளை வரிசையாக குழந்தைகளை பறிகொடுத்து விட்டு அதை பொறுத்து கொண்டாலேயானால் அவள் சொர்க்கம் செல்வாள் அப்படின்றாங்க. ஒரு அம்மா கேட்குது, 2 குழந்தைகள் அப்படின்னு கேட்குது. 2 குழந்தைகள் தான் பொறுத்து கொள்ளணும். அப்ப ஒரு குழந்தை தான் பொறுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப இது சொர்க்கத்தை கொண்ட எது சேர்க்குன்னு பாத்தீங்களா? ஒரு குழந்தைய பறி கொடுத்துட்டோம், ஆசையா அல்லாஹ் கொடுத்தான். அப்ப என்ன செய்யணும்? என் பிள்ளைதான் கிடைச்சா உனக்கு கண்ணு இருக்கா கடவுளை என்று சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்ன, அப்படி நம்ம விமர்சிச்சு கேள்வி கேட்கிற அளவுக்கு ஒருத்தன் கடவுளா இருக்கான அந்த கடவுள் தேவையான கடவுள்னா என்ன வேண்டாலும் செய்ய, அவன்கிட்ட போய் கேள்வி கேட்கிற அளவுக்கு நீ பேசி ஒரு முதலமைச்சர் உன்னால கேட்கணுமா? இப்படி ஒரு பிரதமர்கிட்ட போய்கிட்டு நான் தான் கிடைச்சேன்னு கேட்க முடியுமா உன்னால? அப்ப நீ அந்த அந்தஸ்து கூட கடவுளுக்கு கொடுக்கலையே. கடவுளுக்கு ஒரு கலெக்டர்கிட்ட போய் உன்னால கேட்க இயலுமா? ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட கூட உன்னால கேட்க இயலாது. அந்த மாதிரியான கேள்விகளை நான் கடவுள்கிட்ட கேட்பேன்னா கேட்டு என்ன பண்ணிட்டு போற? இப்ப கேட்டோன்னா போன திரும்பி வந்துருமா? உனக்கு பயந்துகிட்டு எல்லாம் அப்படியா கேள்விலாம் போராட்டம் பண்றாங்களே எல்லாரும் அப்படின்னு கொடுத்துட்டு போறாங்கல்ல, போராட்டம் நடக்குது. அவன் எடுத்த முடிவு தான். இது என்னைக்கு இருந்தாலும் போக போறான். யாரு போகல? முந்தி போவோம் பிந்தி போவோம், இதான் வித்தியாசம். யாரு போகல? எல்லாம் தான் போயாச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயாச்சு. அப்புறம் என்ன மத்த ஆளுக்கெல்லாம் பிரச்சனை? அப்படின்னு நினைத்து சபூர் செய்து கொண்டால் அதுல சொர்க்கம் கிடைக்கும். அவனுடைய தீர்ப்பு எதுவா இருந்தாலும் சரி. யூனுஸ் நபி வரல அதனை காட்டுது. அவர் ஒரு நியாயத்தோட தானே ஒரு கோபப்பட்டு போனாரு. அநியாயக்கார பயிர்களுக்கு எல்லாம் உதவி பண்ணிட்டு நம்ம நல்ல மனுஷன் எல்லாம் விட்டுட்டு அமௌண்ட் அதான அடிப்படை. அவர் வரலாவுடைய தீமை என்ன? அநியாயக்காரங்களுக்கு உதவி பண்ணிவிட்டான். அந்த சரி ஜெயகன் இருக்கிறானோ நம்மள மாதிரி 25 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் கத்தி இருக்கிறோம். நம்மள தெருவில் விட்டுவிட்டு அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்து விட்டாங்க. அல்ல மேல கோபப்படுறாரு அவரு. அல்ல அதுக்கு மேல கோபப்பட்டாங்களா? அவன் நீ அப்படி கோபப்பட்டா நான் உன் மேல கோபப்படுவேங்கிறான் பாருங்களேன். இதுதான் விஷயம். இறை தீர்ப்புக்கு நபிமார்கள் வரலாறு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட் அதுதான் சொன்னா ஏத்துக்கணும். எந்த இழப்பு கோடி கோடியா நஷ்டம் வருதுன்னு வைங்களேன், அல்லாஹ் நாடல் அவ்வளவுதான். இது ஒரு அர்த்தம் இருக்கும். இப்படி நினைச்சு பாருங்க, உலகத்துல நிம்மதி கிடைச்சிருமாங்க. ஏன் மெண்டலா போறீங்க? ஏன் கவலைப்பட்டு அழுவுறீங்க? ஒண்ணுமே ஆகாது. பொண்டாடி செத்தால் ஆகாது, புள்ள செத்தால் ஆகாது, சொத்து போனால் ஆகாது, சுகம் போனால் ஆகாது, புருஷன் செத்தால் ஆகாது. என்ன நடந்தாலும் சரி, அதிகபட்சமா என்ன 3 நாளைக்கு நமக்கு மார்க் அனுமதிச்சிருக்குது. அதுவும் அழுகுறதுக்கு மட்டும். எதுக்கு அனுமதிச்சிருக்கு? ஒப்பாரி வைக்கிறதுக்கு அனுமதி இல்ல. நம்ம குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்பட்டு விடுமையானால் அதிகபட்சமா நமக்கு என்ன அனுமதி? 3 நாட்கள் அழுவலாம். மகன் இறந்துட்டா 3 நாள், பொண்டாட்டிக்கு 3 நாள் அழுவுறியா? அதோட சரி. அது 4வது நாள் நார்மலுக்கு வந்துடணும். வரலன்னா நம்மளை சேர்ந்தவன் இல்லைன்ட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் அளவுகள். ஒருமைக்கு அதுக்கான அழுவாம இரும்பு மாதிரி உட்கார்ந்துட்டு கூடாது. ஒரு இழப்பு ஏற்பட்டு அழுதாங்க நபிகள் நாயகம் அழுதாங்க. அழுகிறது மார்க்க தப்பு இல்லை, அது இயற்கை. அது மனிதன் அப்படித்தான் படைச்சு வச்சிருக்கான். ஒரு 3 நாள் வரைக்கும் அழுவலாம், விமர்சிச்சிடக்கூடாது, இல்ல குழம்பிடக்கூடாது, ஒப்பாரி வச்சிடக்கூடாது. 3 நாள் அழுதுக்கு போயிடுச்சு, அது வரத்தான் நபிகள் அழுது இருக்கிறாங்க. 4வது நாள் ஒருத்தன் இருந்தா 72 மணி நேரத்துக்கு மேல அழுதுன்னா முடிஞ்சு வச்சுக்கிறது. ஒன்றை இறை நம்பிக்கை இல்லை, அவ்வளவுதான். மனிதனுடைய இயற்கையை அல்லாஹ் அப்படி படைச்சு வச்சுக்கிறதுனால அவனே நம்ம கருணை காட்டி 3 நாளைக்கு என்னமோ அழுதுட்டு போ, கவலைப்படு, என் தீர்ப்புன்னு ஒத்துக்கிட்டா கூட அதை மிஞ்சி உன் மனசு வேற ஒண்ணு சொல்லும். நான் அப்படிதான் உன்னை படைச்சு வச்சுக்கிறேன், 3 நாள் நார்மல் ஆயிரு அப்படின்னு சொல்றத பாக்குறோம். அதுக்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ மின்னா மன் தரபல் ஹுதூத் வ ஷக்கல் ஜுயூப் வ தஆ பிதாவல் ஜாஹிலியா. யார் ஒருத்தன் சட்டையை கிழிச்சுக்கிறானோ, கணத்துல அரைஞ்சு கொள்கிறானோ, மூடத்தனமான சொற்களை புலம்புகிறானோ, அவன் நம்மை சேர்ந்தவன் இல்ல. துன்பம் ஏற்பட்டு போச்சு, தலையில் அடிச்சுக்கிறது, நெஞ்சில மாரடிக்கிறது, சட்டையை கிழிக்கிறது, வாயில வந்தெல்லாம் புலம்புறது. துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் இதுகளை எல்லாம் யார் செய்கிறானோ
அவன் நம்மை சேர்ந்த என்ன செய்யறான்னா அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்க்கிறான். அதான் அதுக்கு அர்த்தம். அல்லாஹ் ஒரு தீர்ப்பளிச்சிருக்கிறான். உன் மகன் போகணும்ல போகத்தான் செய்வான். மகனுக்கு கொஞ்சம் அப்பன் போவா, அப்பனுக்கு கொஞ்சம் மகன் போவா, பொண்டாட்டி கொஞ்சம் புருஷன் போவா, புருஷனுக்கு கொஞ்சம் பொண்டாட்டி போவா. அவன் ஏற்படுத்தின ஏற்பாடு. நீ அதுக்கு போட்டு சட்டையை கழிச்சுட்டேன்னா, அதுக்கு போட்டு மாரடிச்சுக்கிட்டேன்னு என்ன அர்த்தம்? இப்படி நினைச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, பரீட்சையில ஃபெயிலானதுக்கு தற்கொலை பண்ணான பாருங்க. பரீட்சையில மார்க்கு எவனோ ஒரு மனுஷன் திருத்தி மதிப்பிடுறான், இதுல மனப்பாடம் பண்ணதுக்கு மார்க் போடுறான், இதுல ஃபெயிலானதுக்கு நம்ம சாவுறான்னா பாருங்க. என்ன விஷயம்? அடிப்படை விளங்கிக்கல. இது இந்த இறை தீர்ப்புக்கு கட்டுப்படணும். நம்ம முயற்சி பண்ணிட்டோம், அப்புறம் வரத ரிசல்ட் இதானா? ஓகே, எஸ். அல்லாஹ் நாடல, அந்த இடத்துக்கு யாபத்துல வரல. எத்தனை விஷயங்களுக்கு நல்லா படிச்சுப்போங்க, பரிசையில் உட்கார்ந்து இருப்போம், தெரிஞ்ச விஷயமா இருக்கு, அந்த நேரத்தில் வராது. வெளியே வந்துட்டு ஆமா எழுதிருக்கலாமே, இந்த அதை எழுதிருக்கலாமே, அப்ப அவன் தானே பண்ணிருக்கான், உன்னை எப்படி பண்றான்? படிச்ச விஷயம், தெரிஞ்ச விஷயம், தெரிஞ்ச விஷயத்தையே வச்சுட்டு எழுதாம விட்டுட்டு வந்திருக்கிறிய நீ அவன் செஞ்சாத. அவன் வந்து உனக்கு அப்படி காய நகர்த்துறானா, சரி அல்லாஹ் ஒரு நன்மை நாடி இருப்ப அப்படின்னு இருப்பேன்னு. இப்ப நான் எல்லாம் படிச்சிருந்தேன்னு வைங்களேன், நான் அப்படி வந்திருப்பேனா? நம்மள எல்லாம் படிக்காம ஆக்கணும். எதுக்கு ஆக்கணும்? எதை இப்படி ஒண்ணு யூஸ் ஆகுதுன்னு நினைச்சுக்கிறாங்க. என்ன இப்ப நான் நல்லா படிச்சுட்டு போனேன், என்னை வந்து இப்படி மார்சல ஓட விட்டுப்பாங்க. என்னைய நான் போயிட்டு ஏதாவது ஒரு படிச்சுட்டு ஒரு கல்லூரியில் காலேஜில் போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியார் இருந்துட்டு இருப்பேன். அப்படித்தானே இருப்போம். ஒவ்வொரு மனிதனே அல்ல ஒரு ஏதோ ஒரு காரியத்துக்காக வேண்டிய நன்மைக்கு கூட அப்படி செய்வான். ஆனா கெட்டதாவது இருக்கட்டுமே, அதுக்கு ஆகரத்தில் இருக்குது. இதை விளங்கி கொள்ளணும். அதனாலதான் நபிமார்களுக்கு வந்து அவங்க பிள்ளைங்கள கண்ணு முன்னாடி மூழ்கடிக்கிறான். ஓன் தீர்ப்ப நான் ஏத்துக்கிறேன்ல, நான் தெரியாம கேட்டுப்பட்டேன்னு சொன்னாங்களா இல்லையா? இதான். அப்ப நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு பெரிய கலீலுல்லாஹ்வையே அல்லாஹ்வுடைய நண்பரை என்ன செய்யறான்? அவர் கண்ணு பார்த்திருக்க அப்பனத்துக்கு நரகத்துக்கு போறான்ல. வேற வழி இல்ல. அவன் எஜமா நம்ம என்ன பண்ண இயலும்? நம்ம என்ன ஈக்குவலா நின்று பேசுறதுக்குள்ள ஆளுக்கலாம்? நமக்கு அவனை சரிசமமா நிக்க முடியுமா? அவன் முன்னாடி போய்கிட்டு அவன் நம்மளை படைச்சது அவன் உண்டாயிருவோம், உண்டா போயிருவோம். அவங்ககிட்ட போய் என்னத்தை போட்டு பேசுறது? எப்படி நீ நடத்துறியோ எஜமான் என்ன சொல்றியோ நாங்க கேட்டு போறோங்கிற முடிவு வந்துட வேண்டியதான். அங்க வச்சுட்டு லாஜிக் பேசுறதும் தர்க்கம் பண்றது, என்னமோ ஒரு ஜனநாயக நாட்டில் உள்ள ஒரு அதிகாரி கொடுக்கிற மரியாதை அல்லாஹ்வுக்கு கொடுக்கறதும் தப்பு. அது வணங்குதா? சர்வாதிகாரி கொடுக்கிறோம், அதெல்லாம் தாண்டி கொடுக்கணும். அவங்க என்ன உன்னால என்ன செய்யாலும் இப்ப கத்தனா என்ன செஞ்சிருவா? அல்லாஹ் என்ன செஞ்சிருவ? போனோம்னா என்ன பண்ணிட போற? நீ அல்லாஹ்வையும் ஒண்ணும் பண்ண இயலாது, உனக்கு ஒரு நன்மையும் கிடைக்க போறது இல்லை. அப்ப யூனுஸ் நபியுடைய வரலாறை படிக்கக்கூடிய நாம் என்ன பண்ணணும்னு கேட்டா, இந்த ஒரு முடிவுக்கு வரணும். இந்த முடிவு எது நடந்தாலும் சரி, நமக்கு பிடிக்காத நடந்தாலும் சரி, நம்ம கஷ்டப்படுத்தி நடந்தாலும் சரி, அதை சபூர் செய்து பொறுமையாக ஏத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதனுடைய கிரேடே வேற. அதுக்கு தான் அல்லாஹ் வந்து யூனுஸ் நபியை சொல்லும் பொழுது பொறுமையோட சேர்த்தான் சொல்றான். நபிகள் நாயகத்துக்கு ஹஸ்பீர், அல்லாஹ்வுடைய உத்தரவு வரைக்கும் நீ பொறுமையா இருக்கு. நீ பாட்டு உன் சத்துருவா நான் அனுப்ப முடியாது, உன்னை அடிக்கான்னு ஒன்னு ஆள் அனுப்பிவிடுவா? எப்ப கேட்கிறான் அல்லாஹ்? ரசூல் ஸல்லல்லாஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. அவங்க கண்ணு முன்னாடி அவங்க தோழர்களை சுடுமணல்ல போட்டு, பாலைவன சுடுமணல், உங்களுக்கு செருப்பு போட்டு நடக்கிறதே முடியாது, அந்த சுடுமணல்ல சட்டையை கட்டி வெறும் மேனியில கொண்டு சுடுமணல்ல போட்டு நெஞ்சில பாறாங்கல்ல வைக்கிறான்னா இது தாங்கிக் கொள்ளக்கூடிய கொடுமையா? இது சிறுவர்கள்ட்ட கைத்த கட்டி பிலால் போன்றவர்களை இழுத்து தெருத்தரவா இழுத்துட்டு போய் சொல்றாங்க, இது தாங்கிக் கொள்ளக்கூடிய கொடுமையா? அவங்க கண்ணு முன்னாடி கிழிக்கப்படுறாங்க, குத்தப்படுறாங்க, ஆம்பளை பார்க்காம பொம்பளை பார்க்காம இவ்வளவு கண்ணால பாக்குறாங்க. இப்பவே இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? ஓ அவசரத்துக்கு நான் வர ஆள் இல்லை, நான் என்ன ஓ வேலைக்காரனா? பொறுமையாக ஏறி யூனுஸ் மாதிரி அவசரப்பட. அங்கதான் கேட்கறான் அல்லாஹ், தஸ்பீர் லி ஹுக்மி ரப்பிக வலா தகுன் கஸாஹிபில் ஹூத். நீ வந்து உன் இறைவனுடைய கட்டளை வர்ற வரை காத்திருக்கணும். அவன் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவான். நம்மளுக்கு ஒருத்தர் அநியாயம் பண்ணிடுவான், அநியாயம் பண்ணுனா அவன் நல்லா போயிட்டே இருப்பான். நல்லா தெரியும் அயோக்கிய பையன், இவன் அநியாயக்காரன், நம்ம பக்கத்தான் 100% நியாயம் இருக்கு நமக்கு தெரியும். நமக்கு அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கும். நம்மளை ஏமாத்தினான வஞ்சிச்சான அப்படி அதுக்கு மேல போயிட்டே இருப்பான். நமக்கு என்ன வரும்? என்ன இவன் அல்லா, இவன் அல்லாவா, இவன் என்ன வெள்ளம் அவன் அல்லாவா, அநியாயக்காரன், அவனை எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கிறான் நம்மள அப்படின்னு நினைச்சேன்னு முடிஞ்சு வச்சுக்காத. அவன் நீ நினைக்கிறல அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் இந்த இதெல்லாம் உனக்கு தான் 10 வருஷம் 5 வருஷம் பெருசா தெரியும். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் என்ன பல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நடந்த ஒரு சம்பவம். ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் இருக்குது. பெருநாளைக்கு துணி வாங்க முடியலையே, பிள்ளைக்கு வாங்க துணி வாங்க பரல கட்டாயமா இருக்கிறத போட்டு போப்பா. இப்ப என்ன
பெருநாளைக்கு உனக்கு ட்ரெஸ் வாங்க வசதி இல்லைன்னா இருக்கிறது நல்ல ட்ரெஸ் போட்டு போ, அதான செய்யணுமே தவிர இதுக்காண்டி புலம்பெயலுமா? இது விளங்கிக்கிறோன்னு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியில் நம்ம போறதா இருந்தால் இது மாதிரியான துன்பங்கள் வர நேரத்தில் இணைஞ்சிடக்கூடாது, கலந்துடக்கூடாது என்பதை கவனமா வச்சுக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். இறுதியா இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, ஜக்கரியா நபி, அது ரொம்ப பெரிய அற்புதமான வரலாறு. என்ன வரலாறு? கடவுளை எல்லாரும் நம்புவாங்க, நம்மளும் நம்புறோம். எப்படி நம்புறோம்னு யோசிச்சு பாருங்க. எப்படி நம்புறோம்? நமக்கு எது முடியுமோ அதுதான் கடவுளுக்கு முடியும் நம்ம நம்புறோம். அப்படிதான் நம்புறோம். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, கடவுளை நீங்க எப்படி, அல்லாஹ்வை எப்படி நம்புறீங்க? நமக்கு எது இயலுமோ அதுதான் அவனுக்கு இயலும். எப்படி உங்களுடைய பிரார்த்தனைகள் அதை காட்டுறீங்க? அல்லாஹ்ட்ட கேட்கறது இருக்குல்ல, என்னத்தை கேட்கறீங்க? உங்க அறிவுக்கு எது சாத்தியம்னு போடுறது அதை தான் கேட்கறீங்க. எதை கேட்பீங்க? நீங்க ஒரு கடையில சம்பளத்துக்கு வேலை செய்யறான்னு வைங்களேன், 500 ரூபாய் சம்பளம். நீங்க அதிகபட்சமா என்ன கேட்பீங்க? இந்த கடைக்கு என்ன முதலாளி ஆக்கிருங்க. அந்த அளவுக்கு பெருசா கேட்க மாட்டீங்க. என்ன கேட்பீங்க? ஒரு 1000 ரூபாய் அல்ல சம்பளம் தான் போதுமே, அல்ல கொஞ்சம் சம்பளத்தை அதிகமாக்கு, அப்படிதான் கேட்பீங்க. ஏன்? அதான் நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க. என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு மேல என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஏன் 500 ரூபாய் சம்பளம் வாங்குற நீ அது மாதிரி ஒரு கடை வைக்கிற அளவுக்கு அல்ல ஆக்க மாட்டானா? ஏன் இது மாதிரி ஒரு கடையை வைக்கிறதுக்கு அல்லாஹ் எனக்கு அருள் புரிந்து கேளு, நம்பி கேளு, தருவான். நீ என்ன நினைக்கிற? உனக்கு எது முடியும் நினைக்கிற? அதான் கேட்கிற. நல்லா பாருங்களேன், ஒரு சைக்கிள் கடை வச்சுக்கிறவன் வந்துட்டு என்ன கேட்க மாட்டான்? எல்லாம் இந்த பென்ஸ் கார் கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு கேட்க மாட்டான். ஒரு 5 சைக்கிள் ஒரு 6 சைக்கிள் ஆக்கல, ஒரு 10 சைக்கிள் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பானே. ஏன் அவ்வளவுதான் கேட்கிற? அல்லாட்ட யார்கிட்ட கேட்கிற? நீ கவர்மெண்ட்ல கேட்கிறியா? மனுஷன்ட்ட கேட்கிறியா? அல்லாட்ட இல்லப்பா கேட்கிற. இறைவன்ட்டு கேட்டா அவனுக்கு எல்லாம் முடியும்னு நம்புற, அவனால் இயலாது எதுவும் இல்லைன்னு நம்புற. கண்ணால பாக்குற பேப்பர் போட்டு இருந்த சைக்கிள் பாயெல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரன் அனுபவம் கண்ணால பார்த்துட்டு இருக்கிற. இந்த செல்வத்தை கொடுக்கிறதுக்கு அறிவு, ஆற்றல், திறமை தானே காரணம் இல்லையே? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, உங்கள சிலரை அல்லாஹ் செல்வந்தர் ஆக்கியிருக்கிறானே, அதை நீங்கள் சிந்தித்தீர்களா? அதுல இருக்குடா நான் ஒருத்தருக்குங்கிறதுக்கு ஆதாரங்கிறான் அல்லாஹ் சொல்றான். சிலர் செல்வந்தர்களாக ஆக்கியிருக்கிறேனே, அதை சிந்திச்சு பார்த்தேன்னு சொன்னா நான் ஒருத்தன் இருக்குன்னு உனக்கு தெரியும். ஏன் அப்படி சொல்றான் தெரியுமா? நல்ல மூளை உள்ளவன்லாம் பிச்சைக்காரனா இருப்பான். பெரிய விஞ்ஞானி, பெரிய எழுத்தாளர், பெரிய பத்திரிகையாளர், 5000 ரூபாய் சம்பளம் வாங்குவார் இவருக்கு. இவருக்கு சம்பளம் கொடுக்கிறவன் கையெழுத்து போட தெரியாது. இவரை வச்சு வேலை வாங்குறான அவனுக்கு கையெழுத்து போட தெரியாது. நல்லா பாக்குறோம், பெரிய பெரிய உலக தத்துவம் எல்லாம் பேசுவான். அவனுக்கு சாப்பாட்டுக்கு லாட்டரி அடிப்பான். படிக்க தெரியாதுங்க. 72 நாடு சுத்திட்டு வந்திருப்பாங்க. டெய்லி ஒரு நாட்டில் இருப்பாங்க. கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கிறோம். நீ பாரு, யாருக்கு செல்வம் இருக்குன்னு பாரு. உன் சகாக்கள் இத்தனை பேர் இருப்பாங்க. அவர்கள செல்வம் படைத்தவர்கள் யாருன்னு பாரு. நான் ஒருத்தன் இருந்து செய்யறேன்னு விளங்கிடுவார். அறிவை கொண்டுதான் செல்வம் என்று இருந்தால், மனித உழைப்பை கொண்டுதான் செல்வம் என்று இருந்தா, அறிவாளி பூரா பணக்காரனா இருக்கணும், படிக்காதவன் பூரா ஏழையா இருக்கணும். மாத்தில இருக்குது பெரும்பாலும். அதுக்கான பணக்காரன் பூரா முட்டாள் அர்த்தம் கிடையாது, ஏழை பூரா அறிவாளி அர்த்தம் கிடையாது. நான் சொல்ற பாயிண்ட், அல்லாஹ் சொல்ற பாயிண்ட் என்னன்னு கேட்டா, எல்லா அறிவாளியும் ஏன் பணக்காரன் ஆவல? அறிவே இருக்காதுங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்வதா இருந்தால், நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல ஒரு கடையில போய் சாமான் வாங்குவோம். சின்ன பிள்ளைக்கு உள்ள குசும்பு இருக்கும்ல, 20 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்துட்டு என்ன செய்வோம்? 100 ரூபாய்க்கு பாக்கி வாங்கிட்டு வந்துருவோம். 10 ரூபாய்க்கு கொடுப்போம், 100 ரூபாய் கொடுத்தியா இல்ல, அந்த கடை ஏறிக்கிட்டு போகுது. எல்லாரும் ஏமாத்துவாங்க போய் அந்த கடையை, எல்லாரும் போய் ஏமாத்த, கணக்கு தெரியாது வழங்குதா. அப்படியான ஆட்கள் எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க. ரொம்ப 72 ரூபாய் கூட்டி அவன் கணக்கு கூட்ட சொல்லி அவர்கிட்ட டோட்டல் சரி பார்த்து அவன் பிடிக்கிற போயிட்டு இருப்பான். இல்லையா? ஒண்ணும் தெரியாது, நல்ல ஏமாறியா இருப்பான், பார்த்தாலே தெரியும் அவன் எங்கேயோ போயிட்டு இருப்பான். அப்ப நம்ம என்ன விளைவிக்கணும்? இந்த செல்வம் இதுகளை எல்லாம் வச்சுக்கிட்டுலாம் நினைஞ்சிடக்கூடாது, எடை போட்டக்கூடாது. அவன் ஒருத்தன் இருந்து எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட எது வேண்டாலும் கேட்கலாம். அதுக்கு உதாரணம் என்ன? ஜக்கரியா நபி. நீங்க புள்ள வேணும்னு கேட்பீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வைங்களேன், 25 வயசுல குழந்தை பிறக்கலன்னா யாரெல்லாம் ஒரு குழந்தைய தான் கேட்பீங்க. ஒரு 30 வயசுலயும் கேட்டுருவீங்க, ஒரு 35 வயசுல கேட்பீங்க, ஒரு 45 வந்துருமா, இனிமே எங்க முடிஞ்சு வச்சுன்னு சொல்லி ஒரு 75 வயசு கிழவன் குழந்தை இல்லைன்னு அல்லாட்ட கேட்டிருப்பியா அன்னைக்காச்சு? நீ இப்படி உன்னை கற்பனை பண்ணி பார், உனக்கு 75 வயசு ஆச்சு வச்சுக்கிறோம், பிள்ளையே இல்லை. அப்ப நீ அல்லாட்ட கேட்பியா? கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்? 75 வயசுக்காரனுக்கு எப்படி புள்ள வரும்? நீ என்ன கணக்கு பண்றேன்னு கேட்டா, உனக்கு எது முடியுமோ அதான் கடவுளுக்கு முடியும்னு நினைக்கிறேன். நீ கடவுளுக்கு நீ கொடுக்கிற மரியாதை என்ன?
நமக்கு எது முடியுமோ இதெல்லாம் தாண்டிக்கிட்டு அவனு செய்ய முடியாதா? ஆகாயத்துல என்ன நெத்தில அல்ல படைச்சு அந்த அதிசயத்தை போய் பாரு, அதோட ஒப்பிட்டு இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு கொசுறு இது. நீங்க கேட்கறது இருக்க 95 வயசுல பிள்ளைய கேட்கறது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அல்லாவுக்கு. இதெல்லாம் அல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப அற்பத்திலும் அற்பம். ஒரு பயில்வானுக்கு வந்து ஒரு எறும்பை மிதிக்கிறது பெரிய காரியமா? அதை விட சின்னது இது அல்லாவுக்கு. அவன் படைச்சிக்கிற சூரிய சந்திரன செட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் ஆற்றலுக்கு முன்னாடி நீங்க அப்படி எல்லாம் நம்ப மாட்டேங்கிற. அவர் கேட்கிறார், என்ன கேட்கிறாரு? எலும்பு தளர்ந்துருச்சு, முடியும் நரைச்சிருச்சு, நான் வேற யார்கிட்ட போய் கேட்பேன், எனக்கு ஒரு வாரிசு வேணும் அல்லான்னு கேட்கிறாரு. அப்ப கொடுத்தானா இல்லையா? இப்ராஹிம் நபி கொடுத்தானா இல்லையா? தள்ளாத வயசுல எங்க கொண்டு கொடுக்கறான்ல? அப்ப தள்ளாத வயசுல அவர் கேட்டதுல இருந்து என்ன விளங்கிக்கிறன்னு கதை விளங்கிட்டு போயிடக்கூடாது. அந்த அல்லாஹ் தான் இப்போ இருக்கான். ஜக்கரியா நபி எந்த அல்லாஹ்ட்ட கேட்டாங்களோ அந்த அல்லாஹ் இப்போ இருக்கிறான். ஜக்கரியா நபிக்கு கொடுத்த அதே வலிமையோடு இருக்கிறான், அதே ஆற்றலோடு இருக்கிறான், அதே திறமையோடு இருக்கிறான். கேளு, அதே இறக்க குணத்தோடு இருக்கிறான். கேட்டுப்பார். அப்ப நம்ம என்ன கேட்கணும்? பெருசா கேளுங்க. அல்லாஹ்ட்ட கேட்கும்போது வெட்கமே படாதீங்க. மனுஷன்ட்டு முதலாளிட்ட போய் சம்பளக்காரன் 100 ரூபாய் சம்பளக்காரன் அவன் போயிட்டு முதலாளி ஒரு 1 லட்ச ரூபாய் தாங்க கேட்டான்னு சிறப்பார். 100 ரூபாய் சம்பளம் உனக்கு 1 லட்ச ரூபாய் கேட்பானா இல்லையா? வெட்கப்படும் போது கேட்க மாட்டீங்களா? நீங்கள 100 ரூபாய் சம்பளக்காரன் அதிகபட்சமா எவ்வளவு கடன் கேட்பான்? முதலாளி ஒரு 200 ரூபாய் கடந்தாங்க, 20 மாசத்துல பிடிச்சிக்கிறீங்கன்னு சொல்லுவான். 10 ரூபாய் பிடிச்சிக்கிறீங்க அப்படிதான் சொல்ல. 100 ரூபாய் வாங்குறான், இவன் எப்படி ரிட்டர்ன் பண்ணுவான்? அப்படி கேட்க அதான் கேட்க முடியும் உன்னால. அவன்கிட்ட கேளு, 100 ரூபாய் உனக்கு சம்பளமா? 100 கோடி கேளு, சந்தோஷப்படுவான். எப்படி சந்தோஷப்படுவான்? அவன் என்னோட அடியான, அவன் இருக்கிற நிலை என்ன, என்கிட்ட கேட்கிறான், எனக்கு முடியும் தானே கேட்கிறான், எனக்கு ஆற்றல் இருக்குன்னு நினைப்பி தானே கேட்கிறான். அப்படின்னு எல்லாம் எடுத்துக்கொண்டு தந்தால் தந்துருவான். தரலன்னு சொன்ன நன்மை. என்னுடைய ஆற்றலை வந்து தொழுவதோட சிறந்தது இல்லையா உனக்கு? நீ இறைவனை கரெக்டா புரிஞ்சிருக்கிறிய. என் இறைவனுக்கு தர முடியும் நம்புற பாரு, அது பெரிய வணக்கம். அல்லாஹ்வை நிறுத்த வேண்டிய இடத்தில் நிறுத்திருக்கிறோம்லங்க. இது நபிமார்களுடைய வரலாறுல இருந்து பெற வேண்டிய அடுத்த முக்கியமான பாடம். கடைசி பாடம் என்ன தெரியுமா? நிறைய இருக்கிறது. சத்தியத்தை சொல்லக்கூடிய இந்த பணிகளுக்காக வேண்டி நபிமார்கள் மக்கள்கிட்ட எதுவும் கையேந்திரவில்லை. சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள் வந்து எப்ப கையேந்த ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் மார்க்க நாசமா போனுச்சு. மார்க்கத்தை சொல்வதற்கு மக்கள்கிட்ட கூலி கேட்கிறது, மார்க்கத்தை அறிந்து விட்டதையே தகுதியாக கொண்டு வெளியூர்களுக்கு போறது, பிச்சை எடுக்க போறது, நான் அங்க இமாமா இருக்கிறேன், நான் இங்க பிதா இருக்கிறேன், அங்க இதா இருக்கிறேன், அதை ஒரு தகுதியாக சொல்லி மக்கள்கிட்ட எப்ப கேட்க ஆரம்பிச்சாங்களோ அப்ப மார்க்கத்தினுடைய மதிப்பு போயிடுச்சு. மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? இவங்க ஏதோ லாபத்துக்கு இந்த மார்க்கத்தை எப்படி உண்டாக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க உண்டாக்குனா எடுத்துக்கொள்வார்கள். மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்காக மட்டும் ஒவ்வொரு நபியும் இதை போய் சொன்னாங்க, போய் பிரச்சாரம் பண்ணிவிட்டு லா அஸ்ஸலுக்கும் அலைஹி அஜ்ரா, உங்கள்கிட்ட நான் இதற்கு கூலி கேட்கவில்லை சொன்னாங்களா இல்லையா? அந்த தைரியம் வேணும் ஒவ்வொருத்தருக்கும். சத்தியத்தை சொல்லும் பொழுது உங்ககிட்ட நான் எதையும் கேட்கல, ஃபீஸ் வாங்கல, அல்லாஹ்வுக்காக சொல்றேன். இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் தான் இதற்கான கூலி என்று சொல்லி சொல்லுகிற வலிமை இருக்க வேண்டும். பிரச்சாரத்தை செய்யக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் இந்த நபிமார்கள் அத்தனை பேருடைய வரலாறு இதான் பெற வேண்டிய படிப்பினை. அதனால எந்த கூலியையும் எதிர்பாராமல், பெருதிபலனை எதிர்பாராமல் இந்த மார்க்க பிரச்சாரத்தில் ஈடுபடணும். உங்களுக்கு இந்த 1 மாச காலம் நானும் சொல்லிக்கிறேன்ல, நபிமார்கள் சொன்ன மாதிரியே அந்த வழிமுறையை பின்பற்றி நானும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த 1 மாத காலம் மட்டுமில்ல, 20 வருஷ காலமாக நம்முடைய எந்த பிரச்சார கூட்டங்களுக்கும் யாரிடத்திலும் சல்லி காசு என்ன செஞ்சதில்லை, நாங்கள் கூலி கேட்டது கிடையாது. இங்கிருந்து இதுலயோ மீடியா டெஸ்ட்லயோ தனி நபர்களையோ மீடியா வேல்டுலையோ டிவியில ஒளிபரப்புறதுலையோ கேள்வி பதில் சொல்றதுலையோ பயான் பண்றதுலையோ இஸ்லாம் இனிய மார்க்கத்திலேயோ எந்த நிகழ்ச்சிகளுக்கும் எங்களுடைய கூலியை அல்லாஹ்விடத்தில் தான் எதிர்பார்க்கிறோமே தவிர மனிதர்கள்ட்ட கிடையாது. தந்தாலும் வாங்குவதில்லை என்ற அளவுல நாங்கள் உறுதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு தகுதியை எல்லாரும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர் என்ன செய்யணும்னா, எல்லா நபிமார்களுடைய வரலாறு நம்ம முடிச்சிருவோம். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு நம்ம ஆரம்பிச்சோம், அது ரமலான் வரைக்கும் ஒரு அளவுக்கு போனுச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே ஓது போறது நிக்குது, அது முடியாம போச்சு. அந்த தொடர்ச்சியாக சொன்னா தான் இவங்க சொல்ல முடியும். மாறா நான் ஸ்டார்டிங்ல அப்படியே பார்க்கணும். இப்ப அதை சொல்றதா இருந்தா நான் என்னவெல்லாம் சொன்னு இன்னொரு பார்க்க வேண்டியிருக்கும். இந்த போஸ வேகமா சொல்லி முடிச்சா தான் முடியுங்கிற காரணத்தினால இதனுடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் இந்த ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் யாருமே இருக்க மாட்டீங்க, எல்லாம் பெருநாளைக்கு முக்கால்வாசி பேர் ஊருக்கு போயிருவீங்க, அவங்க ஊர்களுக்கு போயிருவீங்க. இந்த ஞாயிறு வைக்கிறதுல பயன் கிடையாது. அதுக்கடுத்த ஞாயிறு 15ஆம் தேதி ஞாயிறு வெளியூர் புரோகிராம் இருக்கிற காரணத்தினால
இன்ஷா அல்லாஹ் 22ஆம் தேதியில இருந்து முடிந்த அளவுக்கு ஞாயிறுகள்ல வெளியூர் புரோகிராம் கொடுக்காம இந்த நபிமார்கள் வரலாறு முடிகிற வரைக்கும் தொடர்ந்து வார வாரம் இங்க வந்து